நன்றியோடுமை துதிக்கிறோம் அப்பா. நீர் மகிமையின் ஆவியானவர், அன்பின் ஆவியானவர், வல்ல ஆவியானவர். தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் அன்பும் பலமும் தெளிந்த புத்தியுமுள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார். நன்றி ஆண்டவரே. நாம் திரும்பவும் பயப்படுகிறதற்கு அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று அழைக்க பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை நாம் பெற்றிருக்கிறோம். தேங்க்யூ லார்ட். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஓ நன்றி, நன்றி அப்பா. மலைகளை பார்த்து மலைத்து போய் நிற்காமல் அதை மிதித்து நொறுக்கி குன்றுகளை பதருக்கு ஒப்பாக்கி விடுகிற ஓ கிருபைகளை நீர் எங்க மேல நீர் வைத்திருக்கிறதற்காக உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா. பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம், செருபாபேலுக்கு முன்பாக நீ சமபூமியாவா என்று எழுதப்பட்ட அந்த வார்த்தையின்படி எங்களுக்கு விரோதமாய் இருக்கிற எரிகோ கோட்டையாய் இருந்தாலும் ஆண்டவரே அப்பா, பெரிய பர்வதமாய் இருந்தாலும் அது எல்லாம் சமபூமியாய் மாறுகிறது ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாங்கள் உம்மை துதிக்க துதிக்க உம்முடைய பிரசன்னத்தை அனுபவிக்க அனுபவிக்க ஓ எப்பேற்பட்ட ஆண்டவரே எங்களுக்கு விரோதமாய் இருக்கிற பொற்சிலையாய் இருந்தாலும் என்னுடைய விசுவாசத்தை நாங்கள் அறிக்கை பண்ண 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 ஓ ஹல்லேலூயா, அந்த சிலை ஓ உடைக்கப்படுகிறது ஆண்டவரே. அந்த சிலை பதருக்கு ஒப்பாய் மாற்றப்படுகிறதப்பா. ஹோ ரா லா கா ரா சா கா தாரா, அதெல்லாம் அதுக்கு இடமில்லாமல் போகும்படி ஓ ஹல்லேலூயா, காற்று பறக்கடிக்கிற பதரை போல மாறி விடுகிறது. அப்படியே வாய்களை திறந்து அறிக்கை பண்ணலாம். எனக்கு விரோதமாய் இருக்கிற எல்லா காரியங்களும் ஓ நான் விசுவாசிக்க விசுவாசிக்க, நான் வாக்கு தத்தங்களை தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை நான் அறிக்கை பண்ண 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 ஓ ரா கா லா சா கா, அதெல்லாம் பதருக்கு ஒப்பாய் ஓ மாற்றப்படுகிறது. காற்றிலே பறக்கடிக்கிற பதரை போல அது மாறுகிறது. ஓ அதற்கு இந்த பூமியிலே இடமில்லாமல் போகிறது. நாம் பார்க்கிற மரணம், வியாதி, பலவீனம், ஓ பாவம், சாபம், தீமை, பொல்லாப்பு, கேடு, இது எல்லாம் நாம் பேச பேச ஹோ ரா கா பா லா சே கே ரே மே நே துரி கா பா பா பா, அதற்கு இடமில்லாமல் போகிறது. விசுவாசத்தோடு அப்படியே நாம் அறிக்கை பண்ணலாம். நான் இன்றைக்கு கண்களில் பார்க்கிற இந்த துக்கம், துயரம், இது எல்லாம் ஓ நான் விசுவாசத்தை அறிக்கை பண்ண 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 ஹோ ரா கா தா ரா, அது எல்லாம் ஒன்றுமில்லாமல் போகிறது, ஒன்றுமில்லாமல் போகிறது. ஓ நான் குன்றி போக மாட்டேன், நான் குறுகி போக மாட்டேன். தேவ ஆவியானவர் எனக்குள் இருக்கிறார், அவருடைய வார்த்தை எனக்குள் இருக்கிறது, அவருடைய அபிஷேகம் என் மேல இருக்கிறது. ஓ ரபா லா சா கா தா, ஓ எந்த ஒரு காரியத்திலும் நான் சோர்ந்து போக மாட்டேன், நான் ஒடுங்கி போக மாட்டேன், நான் குன்றி போக மாட்டேன், நான் மனமுறிவடைந்து போக மாட்டேன், நான் கீழே ஓ விழுந்து கிடக்க மாட்டேன். ஓ ராபா, என்னை எழுப்பி விடுகிற ஓ ஹல்லேலூயா, என்னை பிரகாசிக்க செய்கிற ஒரு தேவன் என்னோடு கூட இருக்கிறார். ஒரு நல்ல தகப்பன், நான் நிற்கிறதை விரும்புகிற ஒரு நல்ல தகப்பன், நான் நடக்கிறதை, நான் ஓடுகிறதை, நான் பறக்கிறதை ஓ பார்க்கிற விரும்புகிற ஒரு நல்ல தகப்பன் என்னோடு கூட இருக்கிறார். நான் அனாதை அல்ல, நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன். ஓ ஹல்லேலூயா. Thank you Jesus. Thank you Lord. Thank you Lord. Thank you Lord. அப்பா உம்முடைய ஆளுகை எங்கள் மத்தியிலே உண்டாகிறதற்காக உம்மை நாங்கள் நன்றியோடுமை துதிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. Thank you Lord. Thank you Jesus. அவர் நமக்கு பலனாய் இருக்கிறார், கேடகமாய் இருக்கிறார், உயர்ந்த அடைக்கலமாய் இருக்கிறார். ஓஹோ தேங்க்யூ லார்ட். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அப்படியே ஆண்டவரை நாம் அறிக்கை பண்ணலாம். தேங்க்யூ ஜீசஸ். துதித்து மகிழ்ந்திருப்பே, துயரம் மறந்திருப்பே, உம்மை துதித்து மகிழ்ந்திருப்பே, எல்லா துயரம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உம்மை துதித்து மகிழ்ந்திருப்பே, எல்லா துயரம் மறந்திருப்பே. ஆராதனை
அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை ஆராதனை. அப்பா அப்பா உங்களுக்கு தான் ராஜா மாளிகையில் ராப்பகலாய் அமர்ந்திருப்பேன். சுராஜாவும் மாளிகையில் ராப்பகலாய் அமர்ந்திருப்பேன். துதித்து நல்லா உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எல்லா துயரம் மறந்திருப்பேன். உம்மை துதித்து மகிழ்ந்திருப்பேன். எல்லா துயரம் மறந்திருப்பேன். உம்மை துதித்து Thank you Lord. கோரபாசகலா துயரம் மறந்திருப்பேன். உம்மை துதித்து மகிழ்ந்திருப்பேன். எல்லா துயரம் மறந்திருப்பேன். ஆராதனை ஆராதனை. அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை. ஆவியோடு கருத்தோடு உண்மையோடு அவரை தொழுது கொள்ளலாம். ஓ thank you Lord. அப்பா அப்பா உங்களுக்கு தான். Thank you Lord. ஓ நன்றி ஆண்டவரே. எங்களுடைய கவலைகள், பாரங்கள், துக்கங்கள், துயரங்கள், என்னுடைய குறைவுகள் எல்லாம் மறந்த ஆண்டவரே உம்மை நாங்கள் உண்மையாய் ஆராதிக்கிறோம் அப்பா. ஓ ஹalleluya ஹalleluya. பிதாவை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளணும்னு சொல்லி சொன்னது போல நாங்கள் ஆவியோடும் உண்மையோடும் உம்மை நாங்கள் தொழுது கொள்ளுகிறோம் அப்பா. தேங்க்யூ லார்ட். கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிற யாவருக்கும் அவர் ஐஸ்வர்ய சம்பனராய் இருக்கிறார். ஆண்டவரே உம்முடைய ஐஸ்வர்யம் இங்க இருக்கிற எங்க எல்லார் மேலையும் ஆண்டவரே அப்படியே ஊற்றப்படட்டாண்டவரே. எப்படி ஆண்டவரே சரீர பிரகாரமாக ஒரு பெருமழை பெய்து கொண்டிருக்கிறதோ அதை போல எங்க மேலையும் ஒரு பின்மாரியின் அபிஷேகம் ஊற்றப்பட்டு கொண்டிருக்கிறதுக்காக உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. ஆராதனை நேரம் ஆண்டவரே மகிமையாய் இருக்கட்டும். உம்முடைய ராஜ்யம் நிறைவேறுவதற்கு இந்த நாள் ஒரு முக்கியமான நாளா இருக்கட்டும் ஆண்டவரே. கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. ஓகே, ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் வந்திருக்கிற உங்கள் யாவரையும் இயேசுவின் நாமத்தினால வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். விசேஷமாக ஒரு 2 காரியத்தை இன்றைக்கி நான் பார்க்குறேன் இந்த ப்ரேயரில். ஏன்னா நான் இப்போ கொஞ்சம் ரொம்ப வருத்தப்பட்டு சபையில் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். 8:55 என்ன பண்ணிடுங்க, உள்ளே கரெக்டாக மழை பார்த்தீங்களா, லேட்டாக வந்தால் உள்ளே வர முடியாதுங்கிற அளவுக்கு மழை அடிக்குது பாருங்க. கையை தட்டுங்களேன். இது உண்மையிலே இப்போ நம்ம ஒரு வருத்தப்பட்டு சொல்லிக்கிட்டே இருக்கோம், டயத்துக்கு என்ன பண்ணுங்க வாங்க. ஏன்னா நான் எல்லா காரியமும் பார்க்குறேன், மற்ற காரியங்களுக்கெல்லாம் ரொம்ப சின்சியராக தான் எல்லாருமே போகிறாங்க. இப்போ காலையில் அம்மாமாரை பாருங்கள், பிள்ளைங்களை ஸ்கூல் அனுப்புறதுக்கு எவ்வளவு அவசரமாக போகிறாங்க. ஏன்னா அந்த வேன் ஒரு 2 மினிட்ஸ் கூட என்ன செய்யாது, கரெக்டாக நம்ம நிற்கணும். இந்த அவங்க வண்டி வந்து நின்னதுக்கப்புறம் பேக்கை தூக்கிட்டு இழுத்துக்கிட்டு ஓட வைக்க இருந்தால் ஒரு 2 நாள் பார்ப்பார், 3ஆவது நாள் திட்ட ஆரம்பிச்சிருவார். அடுத்து பக்கத்தில் இருக்க ஆட்களே என்ன இப்படி ஓடி ஓடி வந்து அனுப்புறீங்க, ஒரு 5 நிமிஷம் முன்னாடி வரக்கூடாதா அப்படின்னு ஒரு மாதிரி பேச ஆரம்பிச்சிருப்போ அதனால் அவசரமாக என்ன பண்ணுறாங்க, அனுப்புகிறாங்க. அப்போ அதுக்கு அவ்வளோ அவசரமாக இருந்தோம்னா சர்ச்சு ஆராதனைக்கு தேவனை ஆராதிப்பதற்கு எவ்வளோ சந்தோஷமாக ஓடி வரணும். பிரைஸ் காட். உண்மையிலே நீங்கள் இந்த மழை பாருங்களேன், இப்போ 2-3 நாள் அப்படி லைட்டாக பெய்யுது. ஆனால் இன்றைக்கி எவ்வளவு அதிகமாக பெய்யுது பாருங்கள். காரணம் என்னன்னா,
நம்முடைய இருதயத்தின் ஏக்கத்தெல்லாம் ஆண்டவர் பார்க்கிறாருங்க. எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாம் எல்லாமே அறிந்திருக்கின்றீர். என் எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாம் எல்லாமே அறிந்திருக்கின்றீர். நடந்தாலும் படுத்தாலும் அப்பா நீர் அறிந்திருக்கின்றீர். நான் நடந்தாலும் படுத்தாலும் அப்பா நீர் அறிந்திருக்கின்றீர். நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா. என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, என்னை காண்பவரே, தினம் காப்பவரே. ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீர், சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றீர். ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீர், சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றீர். நான் அமர்வதும் நான் எழுவதும், நான் அமர்வதும் நான் எழுவதும் நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றீர். என்னை நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றீர். என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, என்னை காண்பவரே, தினம் காப்பவரே. ஹல்லேலூயா. நான் ஒரு 2 காரியத்தை இப்போ நான் அனுபவிச்சுக்கிட்டே இருக்கிறேன். நான் போன வாரம் ரொம்ப ஏதாவது சொன்னேன், 8:55 உள்ளே என்ன பண்ணிடணும், வந்துடணும். ஹல்லேலூயா. சரி, ஒரு 5 நிமிடம் முன்ன பின்ன இருந்தாலும் பிரச்சனை இல்லை. ஹல்லேலூயா. ஓகே, இப்போ பாருங்களேன், ஒரு காரியம், இப்போ யாராவது கிளம்பி நிற்கிறாங்க வீட்டில் ப்ரேயருக்கு வரணும் அப்படின்னா, இப்போ எப்படி வர முடியுமா, முடியாதா? முடியாது. கொடையை பிடிச்சிட்டு வந்தாலும் கஷ்டம். நம்ம ஊரில் யார் ரெயின் கோட் வச்சுருக்கா? சொட்ரு ரெயின் கோட்லாம் பழக்கமே இல்லை. அப்படிங்கும்போது டக்குன்னு ரெயின் கோட்டை போட்டு வர்றதுக்கு இப்போ என்ன நினப்பாங்கன்னா, சரி மழை வெறிக்கட்டும், என்னது மழை வெறிக்கட்டும், அதுக்கப்புறம் போகணும். எப்படி ஒரு அரை மணி நேரம், அதுக்குள்ளே நம்ம பாட்டுக்கெலாம் முடித்து கடையெல்லாம் மூடிட்டு கிளம்பிடுவோம். கையை தட்டுங்க. ஆமாம், கடை ரொம்ப ஏப்பா தேங்க்யூப்பா. கடைலாம் இனிமேல் சீக்கிரமாக என்ன செஞ்சிடும், ஆமாம் க்ளோஸ் பண்ண போட்டுரும் அப்படின்னு நினைக்கிறேன். சில காரியங்களில் சில மாற்றங்கள் என்னென்னு கொடுப்போம். அடுத்து இன்னொரு காரியம் பாருங்கள், இந்த பசங்க இன்றைக்கி மழை பெய்யலைன்னா அவங்கள உள்ளே உட்கார வைக்க முடியும். அவன் வாலிபால் ஆடிட்டு இருப்பாங்க. தண்ணி குடிக்கணும்னு வந்தாங்க. நான் அடிக்கடி சொல்லுவேன், தண்ணியில் ஆரம்பித்து தான் ஜீவ தண்ணீரில் வேலை நடக்கும். பிரைஸ் காட். சமாரியா ஸ்திரீட்டை ஆண்டவர் எடுத்த உடனே ஜீவ தண்ணீரை பற்றி பேசலை, எம்மா தாகத்துக்கு கொஞ்சம் குடிக்க தண்ணி தாமா அப்படின்னாரு. அங்கே ஆரம்பித்தது தான். அதுக்கப்புறம் அவளுடைய சில பர்சனல் மேட்டர்ஸை பேசுகிறாரு, ஸ்பிரிச்சுவல் மேட்டரை பேசுகிறாரு. ஒரு கிராமத்தையே அந்த அம்மா கூட்டிகிட்டு வர்ற அளவில் ஆண்டவர் வேலைகளை பார்த்தார். அது எங்கே ஆரம்பிச்சதுன்னா ஒரு தண்ணியில் தான் என்ன செஞ்சது, ஆரம்பிச்சது. ஹல்லேலூயா. ஸோ பசங்க உள்ளே வந்திருக்கிறாங்க. நம்ம இப்போ பாட்டு பாடுறது புரியும், தமிழ் தான், அதனால் கண்டிப்பாக எங்களுக்கு புரியும். ஆனாலும் நான் நம்புகிறேன் அவங்க உள்ளே வந்ததுக்கு கண்டிப்பாக ஆண்டவருடைய ஆசீர்வாதம் இருக்கு. பிரைஸ் காட். ஆண்டவர் பாருங்களேன், உள்ளே இருக்கிறவங்க கரெக்டாக வரல அப்படின்னு ஒன்று விளையாடுற பசங்களை உள்ள ஒன்றா, ஏங்க கடவுள் இருக்காருங்க குமாரு, கடவுள் இருக்காரு குமாரு. கடவுள் இருக்காருங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் ஒன்று சொல்லட்டுமா, கடவுள் இருக்காருங்கிறது பெரிய மேட்ரு கிடையாது. இருக்காரு கடவுள், நம்ம கூட இருக்காரு. கையை தட்டுங்க. கடவுள் இருக்காருன்னு சொல்றதெல்லாம் விஷயம் கிடையாதுங்க. ஏதோ ஒன்று நடக்குது, அதில் கடவுள் என் கூட இருக்காருன்னு, அவர் இருக்கிறவராகவே இருக்கிறார், அது தெரியும். ஆனால்
அபிமெலேக்கு ஈசாக்க பார்த்து சொல்றாரு, கர்த்தர் இருக்கிறாருன்னு சொல்ல, கர்த்தர் உம்மோடு இருக்கிறாருன்னு நாங்க கண்டோம். கையை தட்டுங்க. இன்னைக்கு இந்த மழையை தேவன் பெய்ய பண்ணினது கர்த்தர் நம்மோடு இருக்கிறாருங்கிறதுக்கு ஒரு அடையாளமா இருக்குது. ஹல்லேலூயா. வாலிபால் விளாடுற இளம் வீரர்கள் எல்லாம் நல்ல பயங்கரமான வீரன். மித்திரன்லாம் உட்காந்துருக்கான், அவன் நல்லா வாலிபால் விளாடுவான் பாருங்களேன். ஹல்லேலூயா. ஸோ நல்ல சின்ன வயசுலேயே நல்ல விளையாட கற்றுக்கிட்டு இருக்கிறாங்க. நல்ல ஆர்வம், ஒரு இன்ட்ரெஸ்ட் பசங்களுக்குள்ள இருக்குது. தொடர்ந்து நல்ல ஸ்போர்ட்ஸில் இன்ட்ரெஸ்டாக இருந்து வாழ்க்கையில் ஒரு உன்னதமான இடங்களுக்கு பிள்ளைங்க போவாங்க அப்படின்னு சொல்லி இவங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கைகளை தட்டி அவர்களை நாம் வரவேற்கலாம். ஓகே, காட் பிளஸ் யூ. பைபிளில் ஒரு வசனம் இருக்குது, இதை மட்டும் லைட்டாக மனப்பாடம் பண்ணி வச்சுருங்கண்ணே. ஞானத்தின் வலது கை இருக்கா, சொத்தாங்கை. அடுத்தது அப்படி சொல்ல முடியாது, நொட்டாங்கை. சொத்தாங்கை இருக்கா, ரைட் ஹேண்டுண்ணே, ரைட் ஹேண்டு. ஓகே, உங்கள் ரைட் ஹேண்டை எடுத்துக்கிடுங்க. அதில் எழுதியிருக்கு, இங்கே வா. ஞானத்தின் வலது கையில் தீர்க்காயுசு இருக்கான். தீர்க்காயுசுனா என்னன்னு தெரியுமா? தீர்க்காயுசுனா என்னது? ரொம்ப நாள் வாழ்கிறது. ரொம்ப நாள்னா ஆமை எத்தனை வருஷம் வாழும் தெரியுமா? 600 வருஷம் வாழுமா. சொல்லுங்க, ஆமை 600 வருஷம் வாழுமா. மனுஷன் எத்தனை வருஷம் வாழ்றான்? 100 வாழ்றானா? அடியா, இவன் சொன்னதான் கரெக்டு. ஒரு 60 வயசு தான் இப்போதைக்கு என்ன பண்ணுறாங்க, வாழ்கிறாங்க. அப்படி கொஞ்ச நாள் ஒரு 50 வயசு இல்லைன்னா 60 வயசில் வாழ்ந்து வாழ்க்கை முடிஞ்சிருது. அதுக்கு காரணம் என்ன? எதனால மறிக்கிறாங்க சீக்கிரமா? சிலர் ஊத்துன்னு என்ன பண்ணுறாங்க, பைக்குக்கு தான் பெட்ரோல் போடணும், இதுக்கு பெட்ரோல் என்ன செய்யக்கூடாது, போடக்கூடாது. தண்ணியை கப்புன்னு அடிக்காங்க, டப்புன்னு ஒரு 35-40 என்ன பண்ணிடுது, ஆமாம், உள்ள எல்லாம் ஃபால்ட் ஆயிடுது. அப்புறம் இன்னும் அடுத்து எதனால மறிக்கிறாங்க? ஆக்சிடெண்ட்டில் நிறையா மரணம் என்ன செய்யுது, நடக்கு. அதுக்கப்புறம் எதெல்லாம் மறிக்கிறாங்க? வியாதியில் என்ன பண்ணுறாங்க? என்னென்ன வியாதிலாம் அவங்களுக்கு தெரிஞ்சு இப்போ ஃபேமஸ் கொரோனா. கொரோனா வந்துட்டு போச்சு, அதில் நிறையா பேர் டெங்கு. அதுக்கப்புறம் காலரா. காலரா. அதுக்கப்புறம் இல்லாதெல்லாம் சொல்கிறாங்களே, மலேரியா. இப்போ மெயினாக என்னென்னா கேன்சரில் என்ன பண்ணுறாங்க, மறிக்கிறாங்கன்னா அப்படி சில வியாதி. ஆனால் இதெல்லாம் நீங்கள் ஜெயிச்சிட்டிங்கன்னா நீங்கள் ரொம்ப நாள் என்ன பண்ணலாம், வாழலாம். ஆசைப்படுறீங்களா ரொம்ப நாள் வாழணும்னு? ஆசைப்படணுன்னு 120 வயசுக்கு மேலெல்லாம் என்ன செய்யலாம், வாழலாம். ஸோ முதலாவது பைபிள் எழுதிக்கு ஞானத்தின் கைகமிய வலது கையில் என்ன இருக்குது தெரியுமா? தீர்க்காயுசு இருக்கான். ரொம்ப நாள் வாழக்கூடிய ஒரு ஆசீர்வாதத்தை நம்ம வலது கையில் என்ன பண்ணியிருக்காராம், ஆண்டவர் வச்சிருக்கிறாராம். அடுத்து பாருங்க, இப்போ கை கீழே போட்டுக்கோங்க, மறு சொல்லும்போது வயத்துங்கண்ணே. இப்போ நம்ம சந்தோஷமாக வாழணும்னா இந்த உலகத்தில் என்னெல்லாம் வேணும் சொல்லுங்க, என்னெல்லாம் வேணும்? ஏப்பா கரெக்டாக அடிச்சிட்டாங்கயா. லட்டு இருக்க இல்லையோ, துட்டு என்ன செய்யணும்? இப்போ லட்டு வாங்கினாலும் துட்டு என்ன செய்யுது? பெட்ரோல் பல்கில் பெட்ரோல் போடணும்னா துட்டு, ஸ்கூலில் போய் படிக்கணும்னா ஃபீஸ் கட்ட வேண்டியிருக்கு. எல்லாத்துக்குமே துட்டு என்ன செய்யுது, தேவைப்படுது. அப்போ நல்ல ஐஸ்வர்யம் என்ன செய்யுது, நல்ல பணம் நிறையா தேவைப்படுது. ஆண்டவர் நமக்கு நல்ல குணத்தையும் கொடுப்பாரு, நல்ல பணத்தையும் கொடுப்பாரு. அப்போ அதான் எழுதியிருக்கு, இடது கையில் செல்வம் இருக்கான். சொல்லுங்க, வலது கையில் இல்லை, வலது கையில் தீர்க்காயுசு, ரொம்ப நாள் வாழக்கூடிய கிருபையை கொடுக்குறாரு. இடது கையில் செல்வத்தை என்ன பண்ணுறாராம், கொடுக்குறாராம். பிரைஸ் காட். ஸோ உங்கள் மேலே இந்த 2 ஆசீர்வாதத்தை சொல்கிறேன். நீங்கள் இன்னைக்கு சபை ஆராதனையில் கலந்து கொண்டிருக்கீங்க முதல் முறையாக. தொடர்ந்து ஆண்டவர் இன்னும் பெரிய காரியங்களை உங்கள் வாழ்க்கையில் செய்வாராக. நல்ல பெரிய பெரிய உயர் தளங்களில் வரும்படி உங்களை நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். என் கால்களை மான் கால்களை போலாக்கி என்னுடைய உயர்தலங்களில் என்னை ஏறி இருக்க பண்ணுகிறார். உங்களுக்குன்னு ஒரு உன்னதமான இடம், உயர்ந்த இடம் இருக்கு. அதில் ஆண்டவர் உங்களை கொண்டு போய் வைப்பார். அநேகர் பெரிய பெரிய அதிகாரிகளாகவும் பெரிய பெரிய இடத்துல நல்ல பிஸ்னஸ் மேன்களாம் வர ஆண்டவர் உங்களுக்கு கிருபைகளை பெருக போனார். கைகளை தட்டி இன்னொரு முறை அவங்கள வாழ்த்தி வரவேற்கலாம். ஹல்லேலூயா, தேங்க்யூ லார்ட். ஓகே, அப்படியே நம்ம தொடர்ந்து ஆண்டவரை ஆராதிக்க போகிறோம்.
ஸோ தொடர்ந்து சில வார்த்தைகள் போஜனம் எல்லாம் இருக்கிறது. ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். ஓகே, தொடர்ந்து இப்படி ஆண்டவரை நாம் ஆராதிக்கலாம். என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாம் எல்லாமே அறிந்திருக்கின்றீர். என் எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாம் எல்லாமே அறிந்திருக்கின்றீர். நடந்தாலும் படுத்தாலும் அப்பா நீர் அறிந்திருக்கின்றீர். நான் நடந்தாலும் படுத்தாலும் அப்பா நீர் அறிந்திருக்கின்றீர். நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா. என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, என்னை காண்பவரே, தினம் காப்பவரே. தேவனுடைய பிரசன்னம் நம்மை நிரப்பட்டும். நம்ம ஏற்கனவே பாடின ஒரு நல்ல ஒரு பாடல், ரொம்ப பிடித்த ஒரு பாடல். அந்த பாடலை பாடி ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்தலாம். இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன். ஒரு அழகான ஒரு பாடல், நல்ல ஒரு நம்பிக்கையை கொடுக்கிற பாடல். நம்ம எந்த சூழ்நிலையில் இருந்தாலுமே இந்த பாட்டு நம்மை அந்த சூழ்நிலையிலிருந்து நம்மை தூக்கி விடுற மாதிரியான ஒரு பாடல். ஸோ பாடலை சில சூழ்நிலைகளோ இல்லை சில காரியங்களோ நம்மை குழிக்குள் தள்ளி விட்ட மாதிரி இருக்கலாம். ஸோ அந்த குழியிலிருந்தும் எப்பேற்பட்ட குழிங்கிறது ஒன்று, இன்னொன்று இருக்குது படுகுழி. என்ன குழி? குழிக்குள் மட்டுமல்ல, சில நேரம் பார்த்தா படுகுழிக்குள்ள வருங்க. குழினா கூட கொஞ்சம் முயற்சி எடுத்து என்ன பண்ணிடலாம், நம்ம சுய முயற்சியில் நம்ம மேலே ஏறி வந்துடலாம். ஆனால் படுகுழி அப்படின்னா நம்ம சுயமெல்லாம் என்ன செய்ய முடியாது, ஏறி வர முடியாது. ஸோ நான் இப்போ சொல்கிறேன், இந்த பாடல் வரிகளை பாடும்போது ஒருவேளை எப்பேற்பட்ட எழுந்து வர முடியாத படுகுழிக்குள் நாம் தள்ளப்பட்ட மாதிரி இருந்தாலும், இல்லை சபை தள்ளப்பட்ட மாதிரி இருந்தாலும், ஏதோ சில காரியங்களில் நான் தள்ளப்பட்ட மாதிரி இருந்தாலும், இந்த பாடல் வரிகளில் இருக்கிற ஒரு பிரசன்னம், ஒரு அபிஷேகம், ஒரு மகிமை நம்மை அந்த படுகுழி நின்று என்ன செய்யும், தூக்கி எடுத்து நம்மை உயர்த்தி வைக்கும். ஹல்லேலூயா. ஸோ லாசர் ஒரு படுகுழிக்குள்ளே மாட்டினார். என்ன படுகுழின்னா, மரணம் என்கிற படுகுழி. அந்த படுகுழிக்குள்ளே இருந்தும் அவருடைய உயிர்த்தெழுந்த வல்லமை, ஜீவனின் வல்லமை லாசருவை மகிமையாய் வெளியில, ஏங்க மரணத்தில் இருந்தே அவருடைய வல்லமை வெளியில கொண்டு வரும்னா அதை விட வேற என்ன பெரிய படுகுழி இருக்க போகுது? எப்பேற்பட்ட காரியத்திலும் இருந்து, எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் இருந்து அவர் நம்மை தூக்கிவிட வல்லவராயிருக்கிறார். பிரைஸ் காட். ஹல்லேலூயா. சொல்லலாமா? இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன், இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். நம்பிக்கையாவுமே இழந்தாலும் எல்லாமே முடிந்தது என்றாலும், நம்பிக்கையாவுமே இழந்தாலும் எல்லாமே முடிந்தது என்றாலும், எந்தன் கல்லறையின் கல்லை புரட்டிடுவி, என்னை மறுபடியும் உயிர் தெழும்பச் செய்வி, எந்தன் கல்லறையின் கல்லை புரட்டிடுவீர், என்னை மறுபடியும் உயிர் தெழும்பச் செய்வீர். இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன், இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன்.
ஆராதிப்பேன், எக்காலமும் நான் துதிப்பேன், எந்நேரமும் நான் போற்றுவேன், எக்காலமும் நான் துதிப்பேன், என் நேரமும் நான் போற்றுவேன். இன்னும் துதிப்பேன், எந்த சூழ்நிலையிலும் போற்றுவேன், நம்மால் தேவனை துதிக்க முடியும். Yes. Oh, thank you Lord. இன்னும் துதிப்பேன், இழந்து போனவைகளை இரட்டிப்பாய் பெற்றுக்கொள்ள தேவ ஆவியானவர் நம்மில் கிரியை செய்கிறார். ஓ, இன்னும் துதிப்பேன், போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன், இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். ஓகே, நாம் அப்படி எழுந்து நிற்கலாம். ஹalleluya, thank you Lord. நன்றி ஆண்டவரே. சில நேரங்கள் தனிமையாக இருப்பது போல இருக்கலாம், இல்லைன்னா மரணமே மரணத்துக்குள்ளே இருந்த மாதிரி கூட இருக்கலாம், ஒரு காரிருள் நம்மை நிரப்பினது போல இருக்கலாம். ஆனால் எப்போ நம்ம ஆண்டவரை ஆராதிக்க ஆரம்பிச்சிடுறோமோ அதெல்லாம் இருள் கூட விலகி வெளிச்சமாய் மாறும், காரிருளும் மகிமையாய் மாறும். ஹalleluya. ஸோ தொடர்ந்து எந்த சூழ்நிலையிலையும் நாம் ஆராதிக்க நமக்கு தெரிஞ்சிட்டுன்னு வச்சுக்கிடுங்களேன், அந்த மகிமை வேற மாதிரி இருக்கும். பிரைஸ் காட். 2 பேர் 10 பேர் 100 பேர் எண்ணிக்கை ஒரு பக்கம் முக்கியமாக இருந்தாலும் எண்ணங்கள் ரொம்ப முக்கியமாக இருக்கு. எண்ணிக்கையின்படி வாழ்க்கை அல்ல, எண்ணங்களின்படி வாழ்க்கை. ஹோரா பாலா சாக்காரா. நான் நம்புகிறேங்க, சில காரியம் மறுபடி ஆரம்பித்த மாதிரி இருக்கும். வடிவேலு சொன்ன மாதிரி என்னது திரும்பவுமா அப்படின்ன மாதிரி திரும்பவும் அப்படின்னு இருக்கும். ஆமாம், திரும்பவும் ஆரம்பிப்போம். யோபு 7000 லைஃப் போய்கிட்டு இருந்தது, எல்லாம் அடி வாங்குச்சு, அவ்வளோதான் முடிஞ்சதுன்னு பார்த்தாரு, மறுபடி ஆரம்பிக்கிறாரு, 14,000 ஆகிறது. இழந்து போனவைகளை இரட்டிப்பா என்ன பண்ணுவோம், பெற்றுக்கொள்வோம். பிரைஸ் காட். சொல்லுங்க, கையை உயர்த்தி சொல்லுங்க, நான் இழந்து போனதை இரட்டிப்பாய் பெற்றுக்கொள்வேன். அதான் வசனம் அழகா சொல்லுது, நம்பிக்கையை உடைய சிறைகளே. நல்லா இருக்குல்ல அந்த வார்த்தை, நம்ம ஏற்கனவே அதை பேசியிருக்கிறோம். பரவாயில்ல, பேசினதே மறுபடியும் பேசினாலும் போர் அடிக்காது, நல்லா தான் இருக்கும். வேற போர் அடிக்கும். நம்பிக்கையை உடைய சிறைகளே. அப்போ நான் சொல்கிறேன், உலகம் சிறைகளாக இருக்குது, ஆவிக்குரிய உலகம் சில நேரம் ஆக்சுவலாக நம்மளும் சிறைகளாக இருக்கக்கூடாது தான். இருந்தாலும் என்ன பண்ண, யார் தான் சிறையை விரும்புகிறானே? இப்போ யோசேப்பு பண்ண சிறைச்சாலையை விரும்பியா சிறைச்சாலைக்குள்ளே போனார்? எங்கே போகலைங்க, தூக்கி போட்டாங்க. பிரைஸ் காட். பக்கத்தில் இருக்கும் பார்த்து சொல்லுங்க, சிறைச்சாலையை யார் தான் விரும்புகிறா? சூழ்நிலை தான் என்ன பண்ணிடுது, தூக்கி போட்டுருது. என்ன இஸ்ரவேல் ஜனங்களும் பாருங்களேன், இப்போ தானியேல், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ அவங்கெல்லாம் எங்கள் பாபிலோனில் போய் இவ்வளோ வைராக்கியமாக இருக்கிறாங்க, அப்போ எருசலேமில் எப்படி இருந்திருப்பாங்க? கையை தட்டுங்க. அதாவது பாதகமான இடத்துல போய் நான் முழங்கால் போட்டு 3 நேரமும் நான் ஜெபம் பண்ணித்தான் ஆவேன் அப்படிங்கிறாங்க. இந்த சிலையெல்லாம் நான் என்ன சொன்னேன், வணங்க முடியாதுன்னு அவ்வளோ வைராக்கியம் பாராட்டுறாங்க. அப்போ எருசலேமில் எவ்வளோ பக்தி வைராக்கியமாக இருந்திருப்பாங்க. ஒன்றும் இல்லாத இடத்துல காரிருளில் போய் இவ்வளோ வெளிச்சமாக இருந்திருப்பாங்கன்னா, அப்போ இங்கே வெளிச்சத்தில் எவ்வளோ மகிமையாக இருந்திருப்பாங்க. ஹல்லேலூயா. உண்மையிலே சொல்கிறாங்க, எருசலேமில் அவங்க வெளிச்சமாக கிடையாது, அவங்க மகிமையாக இருந்தாங்க. அதனால தான் பாபிலோன்லையும் போய் அவங்களால ஒரு காரிருள் நேரத்திலையும் அவர்களால் வெளிச்சமாக இருக்க முடிந்தது. அப்போ நம்ம சாதகமான இடங்கள்ல பயங்கர வைராக்கியமாக இருந்துட்டோன்னு வச்சுக்கிடுங்களேன். ஒரு பாதகமான சூழ்நிலை வரும் பார்த்தீங்களா, இங்கே நீங்கள் காமிச்ச வைராக்கியம் அங்கே வந்து வேலை பார்க்கும். கையை தட்டி கையை தட்டி கையை தட்டி ஹல்லேலூயா. அப்போ என்ன சொல்லிட்டு இருக்கிறோம்? அப்போ தானியேல், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ இவங்கெல்லாம் விரும்பி சிறைச்சாலைக்கு போகலை, சிறையிருப்புக்கு போகலை. அது மாதிரி இவங்க சிறையிருப்புக்கு போகிற அளவுக்கு தப்பும் என்ன பண்ணலை. ஆனால் ஆளோட ஆளாக என்ன பண்ணிட்டாங்க, ஒரு பிரச்சனைன்னு வந்துட்டுன்னா
ஆமாம், நானும் ரவுடி தான்னு சொல்லலைனாலும் தூக்கிட்டு போயிடுவாங்க ஜீப்பில். சும்மா நின்றுப்போம் கூட்டத்தோட, தூக்கிட்டு என்ன பண்ணிடுவாங்க, ஐயா எனக்கு அதுக்கும் சம்மந்தமே இல்லைனாலும் நீ அங்கே ஸ்டேஷன்லேருந்து என்ன செய் சொல்லுன்னு தெரியும். அது மாதிரி தானியேல், சாத்ராக், மேஷாக், ஆபேத் இந்த மாதிரி நல்ல வைராக்கியம் உள்ள வாலிபர்கள், ஆண்டவருக்குன்னா மயிர் இல்லைங்க, உயிரே கொடுக்குற ஆட்களுங்க. பிரைஸ் காட். ஆனால் இப்படிப்பட்டவங்களும் அவங்க கூட என்ன பண்ண வேண்டியதாக இருக்குது, அவங்க கைதாகி என்ன பண்ணுறாங்க, போகிறாங்க. அதனால தான் சொல்கிறேன், தானியேல், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ அவங்கெல்லாம் சிறைகள் கிடையாது, நம்பிக்கை உடைய. நான் சொல்லட்டுங்களாங்க, நீங்கள் நம்பிக்கையை உடையவர்களாக இருந்தீங்கன்னா, நீங்கள் சிறைச்சாலைக்குள்ளே இருந்தாலும், நீங்கள் கைது பண்ணப்பட்டிருந்தாலும், நீங்கள் அரணுக்கு திரும்புவீர்கள். கையை தட்டி உங்கள் நம்பிக்கை உங்களை மறுபடியும் அரணுக்கு வர வைக்கும். அரணுக்கு வந்தோடனே என்ன நடக்கும் தெரியுமா? நன்மை கிடையாது, இரட்டிப்பான நன்மை. கையை தட்டி ஒவ்வொரு வசனத்திலையும் ஒவ்வொரு வார்த்தை எவ்வளவு அழகா எழுதியிருக்கு பார்த்தீங்களா? ஒரு பாட்டு கூட பாடும்லானே, நம்பிக்கையுடைய சீரைகளே அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பானதை தருகிறார் இன்றைக்கு திரும்புங்கள். நம்பிக்கையுடைய சீரைகளே அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பானதை தருகிறார் இன்றைக்கு திரும்புங்கள். ஒடுக்கினோரை குனிய செய்வார், பரியாசம் செய்தோரை பணிய செய்வார். ஒடுக்கினோரை விசுவாசத்தோடு பரியாசம் செய்தோரை பணிய செய்வார். சத்துருவின் வாசல்களை மேற்கொள்ளும் கிருபையை உனக்கு தந்தார். சத்துருவின் வாசல்களை மேற்கொள்ளும் கிருபையை உனக்கு தந்தார். அவர் சொல்லிட்ட நல்வார்த்தை நிறைவேற்றுவார். அலியா அலியா, கைகளை தட்டி அலியா அரணுக்கு திரும்புவோம். அலியா 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 அலியா, கர்த்தரை உயர்த்துவோம். அலியா 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 அலியா, அரணுக்கு திரும்புவோம். அலியா 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 அலியா, கர்த்தரை உயர்த்துவோம். நம்பிக்கையுடைய சீரைகளே அரணுக்கு திரும்புவோம். இரட்டிப்பானதை தருகிறார் இன்றைக்கு திரும்புவோம். நம்பிக்கையுடைய பாட நம்பிக்கை பெருகுகிறது, நம்முடைய பாதை திருப்பப்படுகிறது. ஆமென். இரட்டிப்பானதை தருகிறார் இன்றைக்கு திரும்புவோம். நீ விலக்கப்பட்ட உன் ஸ்தானத்திற்கு மறுபடியும் உன்னை அழைக்கின்றார். நீ விலக்கப்பட்ட உன் ஸ்தானத்திற்கு உன்னை மறுபடியும் உன்னை அழைக்கின்றார். அவர் சொல்லிட்ட நல்வார்த்தை நிறைவேற்றுவார். அலியா 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 அலியா, அரணுக்கு திரும்புவோம். அலியா 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 அலியா, கர்த்தரை உயர்த்துவோம். அலியா 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 அலியா, அரணுக்கு திரும்புவோம். அலியா 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 அலியா, கர்த்தரை உயர்த்துவோம். பிரைஸ் காட். ஸோ இந்த பாடல் ஒரு தீர்க்க தரிசனமான பாடல், ப்ரொஃபட்டிக்கல் சாங். பிரைஸ் காட். இந்த வித்தியாசங்கள்லாம் நமக்கு என்ன செய்யணும்? சில லவ் சாங் இருக்கும், சில அனாயிண்டிங்கான சாங் இருக்கும், சில சாங் வந்து ப்ரொஃபட்டிக்கலான சாங். இந்த பாடல் பார்த்திங்கன்னா இது ஒரு தீர்க்க தரிசனமான பாடல். இப்போ
இப்போ நான் அதை பாடிக்கிட்டே இருக்கும்போது ஒவ்வொருத்தருக்கு இப்போ இதில் ஒரு 10 லைன் பாடுறோம் அப்படின்னா எல்லாருக்கும் 10 லைனும் தொடுதலாக இருக்காது. அது மாதிரி ஒரு லைனும் தொடுதலாக இல்லாமலும் இருந்துடக்கூடாது. ஏதாவது ஒரு லைன் உங்களுக்கு தொடுதலாக என்ன பண்ணணும்? அப்படி இப்போ நான் பாடிக்கிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு வார்த்தை எனக்கு ஒரு தொடுதலாக இருக்குது. ஒடுக்கினோரை குனிய செய்வார், பரியாசம் செய்தோரை. என்ன ஒரு வார்த்தை! என்ன ஒடுக்கினோரை குனிய செய்வார், பரியாசம் செய்தோரை. அப்படியே பாடும்போது என்ன தோணுதுன்னா யோசேப்பு தான் கண்ணில் வராரு. என்ன பரியாசம் அப்படின்னா என்ன பரியாசம்? யோசேப்பு என்ன பரியாசம் பண்ணப்பட்டாரு? யோசேப்பு பல வர்ண அங்கி. என்ன பரியாசம் செய்யப்பட்டார்னா அவருடைய சொப்பனத்தின் நிமித்தமா. இவன் பெரிய ஆளு, இத்தனோண்டு இருந்துட்டு நான் வரத்து வாரான், பெரிய சொப்பனமா. அரிக்கட்டு வந்து என்ன செய்யுமா? வணங்கி நிற்குமா? சூரியன் சந்திரன் நட்சத்திரம்லாம் வணங்கி நிற்குமா? அப்படின்னு பரியாசம் பண்ணாங்க. எதை வைத்துன்னா அவனுடைய உருவத்தை வைத்தல்ல, அவனுடைய வஸ்திரத்தை வைத்தல்ல, எதுவுமே கிடையாது. அவனுக்கு தேவன் கொடுத்த சொப்பனத்தின் நிமித்தமாய் யோசேப்பு பரியாசம் பண்ணப்பட்டார். பிரைஸ் காட். அழகா அந்த வார்த்தை நல்லா எழுதப்பட்டிருக்கு பாருங்களேன். பரியாசம் செய்தோரை பணிய செய்வார். ஹல்லேலூயா. சொல்லமா? ஒடுக்கினோரை குனிய செய்வார், பரியாசம் செய்தோரை பணிய செய்வார். ஒடுக்கினோரை குனிய செய்வார், பரியாசம் செய்தோரை பணிய செய்வார். சத்துருவின் வாசல்களை மேற்கொள்ளும் கிருபையை உனக்கு தந்தார். சத்துருவின் வாசல்களை மேற்கொள்ளும் கிருபையை உனக்கு தந்தார். அவர் சொல்லிட்ட நல்வார்த்தை நிறைவேற்றுவார். அலியா 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 அரணுக்கு திரும்ப திரும்புவோம். அலியா 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 கர்த்தரை உயர்த்து திருவோம். அலியா 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 அரணுக்கு திரும்ப திரும்புவோம். அலியா 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 கர்த்தரை உயர்த்துவோம். நம்பிக்கையுடைய சீரைகளே அரணுக்கு திரும்புங்கள். இரட்டிப்பானதை தருகிறார். இன்றைக்கு திரும்புங்கள். ஓ நம்பிக்கையுடைய சீரைகளே அரணுக்கு திரும்புங்கள். இரட்டிப்பானதை தருகிறார். இன்றைக்கு திரும்புங்கள். உங்கள் நீ விலக்கப்பட்ட உன் ஸ்தானத்திற்கே மறுபடியும் உன்னை அழைக்கின்றார். நீ விலக்கப்பட்ட உன் ஸ்தானத்திற்கே மறுபடியும் உன்னை அழைக்கின்றார். அவர் சொல்லிட்ட நல்வார்த்தை நிறைவேற்றினார். அலியா 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 அரணுக்கு திரும்புவோம். அலியா 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 கர்த்தரை உயர்த்துவோம். அலியா 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 அரணுக்கு திரும்ப திரும்புவோம். அலியா 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 கர்த்தரை உயர்த்துவோம். நம்பிக்கையுடைய சீரைகளே அரணுக்கு திரும்புங்கள். இரட்டிப்பானதை விசுவாசத்தோடு அறிக்கை செய்து இன்றைக்கு திரும்புங்கள். நம்பிக்கையுடைய சீரைகளே ஓ அரணுக்கு திரும்புங்கள். இரட்டிப்பானதை தருகிறார்.
இன்றைக்கு திரும்புங்கள். ஹல்லேலூயா. சோ நல்ல நல்ல வார்த்தைகள் அந்த வசனத்துல இருக்கு. சிறைகள், என்ன சிறைகள்? உண்மையிலே சொல்றேங்க, சிறைகள் அப்படின்னு சொல்லும்போது கம்பி எல்லாம் என்ன செய்யுது? ஸ்ட்ராங்கா அப்படி நிக்குது. சிறைச்சாலையுடைய அஸ்திவாரம்லாம் எப்படி இருக்கு? ஸ்ட்ராங்கா இருக்குது, ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. இப்படி பிடிச்சி என்னதான் அவர் ஜிம்முக்கு போய் பெரிய பயல்வானா இருந்தாலும், WWE வீரனா இருந்தாலும், என்னதான் பிடிச்சாலும் ஒரு சின்ன துரும்ப கூட என்ன பண்ண முடியாது, அசைக்க. ஆனால் நான் சொல்கிறேன், அதாவது பெரிய பயல்வானா இருந்துட்டு அதை போய் அசைச்சாலும் அசைக்க முடியாது. ஆனால் நான் சொல்கிறேன், நம்பிக்கை உடைய சிறைகள்னு எப்போ நீங்கள் நினைக்கிறீங்களோ அப்போ நீங்கள் போய் கம்பியை தொடவே வேண்டாம். நீங்கள் நினைத்த அடுத்த செகண்ட்லேயே கம்பிகள் எல்லாம் தெரிப்புண்டு போகிறது. நம்மை சிறைப்படுத்தின சிறைச்சாலையின் அஸ்திவாரங்கள் அசைகிறது. கையை தட்டி நாம் நம்பிக்கையுடைய சிறைகள் நிச்சயமாய் நம்முடைய அரணுக்கு நாம் திரும்புவோம். ஹல்லேலூயா. அரணுக்கு எதுக்கு திருப்புறாராம்? இரட்டிப்பான நன்மையை தருவேன். எல்லா வார்த்தையுமே ரொம்ப நல்லா இருக்குங்க. இந்த ஒரு வசனமே வேற மாதிரி இருக்குன்னு பாருங்க. நம்பிக்கை உடைய சிறைகளே. கண்டிப்பா நான் சொல்றேன், இங்க சிறையா இருந்தா சூழ்நிலைக்கு இரையாயிருவோம். நம்பிக்கையுடைய சிறையா இருந்தா சூழ்நிலை உங்களுக்கு இரையா மாறும். பிரைஸ் காட். நீங்க இறை கவர்ந்து செல்லுகிறவர்கள் சிறைச்சாலையில் பிரைஸ் காட். ரொம்ப பிடிக்குதுங்க இந்த வசனம். நம்பிக்கையுடைய சிறைகளே. அரணுக்கு திரும்புங்கள்னு இருக்கு. நான் அதை கொஞ்சம் மாற்ற விரும்புகிறேன். நம்பிக்கையுடைய சிறைகள் அரணுக்கு திரும்பும். நம்பிக்கை உடையவர்களாக இருந்தால் எந்த சிறையில் இருந்தாலும், வசனம் தானே சொல்லுது, என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் உயிரோட எழுப்பப்படுவான் கிடையாது. என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். கையத்தட்டி என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? எழுப்பப்படுவான் கிடையாது. விசுவாசம் உள்ளவன் மரிச்சிருந்தாலும் பிழைச்சிருப்பானா. பிரைஸ் காட். சோ நம்பிக்கையுடைய சிறைகள் அரணுக்கு திரும்பும். அது நன்மையை அல்ல, இரட்டிப்பான நன்மையை அனுபவிக்கும். இன்றைக்கு நம்முடைய சபை ஒருவேளை சில காரியங்களினால், சில சூழ்நிலையினால் சிறைப்படுத்தப்பட்டது போல இருக்கலாம். ஆனா நான் சொல்றேன், இன்னைக்கு இந்த ஆராதனையில நாம் சிறைகள் கிடையாது, நம்பிக்கையுடைய சிறைகள். நாம் அரணுக்கு திரும்பி கொண்டிருக்கிறோம். இரட்டிப்பான நன்மையை பெற்றுக்கொள்ளுகிறோம். அது இன்றைக்கே நடக்கும். அதுக்கு ஒரு அடையாளமாக தான் ஒரு மழை பெய்தது. அதுக்கு அடையாளமாக தான் வாலிபால் ஆடுற பசங்க உள்ள வந்து உட்கார்ந்துட்டு போயிருக்கிறாங்க. நிழலா நிறைய காரியம் நடந்துகிட்டே இருக்கு. அதெல்லாம் நிஜமாய் மாறும். கையத்தட்டி ஒரு நாள் சொல்லாமா? நம்பிக்கையுடைய சீரைகளே அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பானதை தருகிறார் இன்றைக்கு திரும்புங்கள். நம்பிக்கையுடைய சீரைகளே அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பானதை தருகிறார் இன்றைக்கு திரும்புங்கள். நீ விலக்கப்பட்ட உன் ஸ்தானத்திற்கு மறுபடியும் உன்னை அழைக்கின்றார். நீ விலக்கப்பட்ட உன் ஸ்தானத்திற்கு மறுபடியும் உன்னை அழைக்கின்றார். அவர் சொல்லிட்ட
சொல்லிட்ட நல்வார்த்தை நிறைவேற்றுவார். அலியா 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 மரணுக்கு திரும்புவோம். ஓம் அலியா 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 கர்த்தரை உயர்த்துவோம். அலியா 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 அரணுக்கு திரும்புவோம். அலியா 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 கர்த்தரை உயர்த்துவோம். நம்பிக்கையுடைய சீரைகளே மரணுக்கு திரும்ப நல்லா ஒரு பவர் ஏத்திக்கிடுங்க. ஓ ரட்டிப்பானதை தருகிறார். இன்றைக்கு நம்பிக்கையுடைய சீரைகளே ஓ மரணுக்கு திரும்புங்கள். ரட்டிப்பானதை தருகிறார். இன்றைக்கு திரும்புங்கள். Praise God. நம்ம விலக்கப்பட்ட ஸ்தானம் அப்படின்னு இருக்குல்ல, இன்னைக்கு அவங்கள ஒரு சிறையிருப்புக்கு கொண்டு போனாங்க, பாபிலோனுக்கு, எகிப்துக்கு, அந்த மாதிரி. இப்போ நம்மளை அப்படி அமெரிக்காவுக்கு இல்லைன்னா அண்டார்டிகாவுக்கு அப்படி யாரும் தூக்கிட்டு போவாங்களா? எங்கள் ஆண்டவர் முதலாவது நம்முடைய வாழ்க்கையை நிரப்புறாரு. ஆனால் நம்ம ஏற்கனவே நியூ இயரில் பேசினோம், வாழ்க்கையை நன்மையால் நிரப்புவதற்கு முன்பாக வாயை நன்மையால் நிரப்புகிறார். வாயை நிரப்புகிறார், அதுக்கப்புறமா வாழ்க்கையவே நிரப்புறாரு. நீங்க சிறைகளா இருங்க, தப்பு கிடையாது. ஆனா நம்பிக்கையற்ற சிறைகளா இருக்க கூடாது. நீங்க என்ன நிலைமையில இருந்தாலும் நம்பிக்கை உடையவங்களா இருங்க. கர்த்தர் மேல, நீங்க கர்த்தர் மேல நம்பிக்கை வச்சுட்டீங்கன்னு வச்சுக்கிடுங்களேன், நீங்க நன்மையை அல்ல இரட்டிப்பான நன்மையை நீங்கள் அனுபவிப்பீர்கள். ஹல்லேலூயா, பிரைஸ் காட். ஸோ அழகான அந்த வரிகள் இருக்கு. ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சூழ்நிலைகள் இருக்கலாம். ஆனால் எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? ஸோ கொள்ளை கொண்ட உன் பட்டணத்தை மறுபடியும் குடியேற்றுவார். பிரைஸ் காட். ஒரு குடியேற்றம் நடக்கிறது. ராஜாக்கள் உன்னை தேடி வர வாசலை ராப்பகல் திறந்து வைப்பார். பிரைஸ் காட். நான் சொல்லாமா? கொள்ளை கொண்ட உன் பட்டணத்தை மறுபடியும் குடியேற்றுவார். கொள்ளை கொண்ட உன் பட்டணத்தை மறுபடியும் குடியேற்றுவார். ராஜாக்கள் உன்னை தேடி வர வாசலை ராப்பகல் திறந்து வைப்பார். ராஜாக்கள் உன்னை தேடி வர வாசலை ராப்பகல் திறந்து வைப்பார். அவர் சொல்லிட்ட நல்வார்த்தை ஏற்றுவார். அலியா 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 அரணுக்கு திரும்புங்கள். அலியா 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 கர்த்தரை உயர்த்து. கொஞ்சம் ஸ்பீடா லைட்டா. அலியா 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 அரணுக்கு திரும்புவோம். அலியா 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 கர்த்தரை உயர்த்துவோம். நம்பிக்கையுடைய சீரைகளே அரணுக்கு திரும்புங்கள். இரட்டிப்பானதை தருகிறார். இன்றைக்கு திரும்புங்கள். நம்பிக்கையுடைய சீரைகளே அரணுக்கு திரும்புங்கள். இரட்டிப்பானதை தருகிறார். இன்றைக்கு திரும்புங்கள். ஓகே, இப்போ நம்மளை சிறைப்பிடிச்சு கொண்டு போய் பாகிஸ்தான்லேயோ காஷ்மீர்லேயோ கொண்டு போய் யாரும் என்ன பண்ண போகிறதில்ல, வைக்க போகிறதில்ல. ஆனால் நம்மளை சிறைப்பிடிச்சு வியாதியில் கொண்டு போய் வைக்கலாம், நம்மளை சிறைப்பிடிச்சு பலவீனத்தில் கொண்டு போய் வைக்கலாம், நம்மளை சிறைப்பிடிச்சு ஒரு பற்றாக்குறையில் கொண்டு போய்
நான் சொல்றேங்க, எந்த சிறையிருப்பா இருந்தாலும் அதெல்லாம் நீங்க நம்பிக்கையை அறிக்கை பண்ண 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 அந்த சிறையிருப்பெல்லாம் சிம்சோன் மேல புது கயிறை போட்டு கட்டினாங்களா. பழைய கயிறுனா கூட ஏதோ இத்து போச்சு அதனால அத்து போச்சுன்னு சொல்லிடலாம். அங்க ஆண்டவர் ஒன்று செஞ்சார்னா இது சாதாரணமா நடந்திருக்கும் டவுட்டே வராத அளவுல இது சூப்பர் நேச்சுரல், இது மிராக்கிள். ஆரம்பத்தில் சில காரியம் சாதாரணமா தெரியும், இது மோசே விரல், இது ஆரோனுடைய விரல்னு. போடா உரலு, நீ கொஞ்சம் திரும்பி பாரு, இது ஏன் விரல் கிடையாது, இது ஆரோனுடைய விரல் கிடையாது, இது தேவனுடைய விரல்னு மோசே சொல்லல, ஆரோன் சொல்லல. பார்வோனின் மந்திரவாதிகள், பார்வோனுடைய ஞானிகள், அவங்களால உன்ன இவங்க செய்யற மாதிரி செய்ய முடியல. அப்ப சொல்றாங்க இது தேவனுடைய கையத்தட்டி. Praise God. நான் 2 வார்த்தை உங்களுக்கு சொல்ல விரும்புறேன். ஒரு வார்த்தை, நீங்க நம்பிக்கையுடையவங்களா இருக்கும் போதும் நீங்க சிறைப்பட்டிருக்கலாம். சிறைப்பட்ட உடனே நம்பிக்கை என்ன பண்ணிடக்கூடாது, விட்டுறக்கூடாது. பவுலும் சீலாவும் சந்தை வெளியில என்ன நம்பிக்கை அவங்களுக்குள்ள இருந்ததோ, செவ்வாலயத்தில் நிற்கும் போது என்ன நம்பிக்கை இருந்ததோ அதே நம்பிக்கை தான் சிறைச்சாலைக்குள்ளே இருந்துச்சு. அதனால தான் அவங்க பவுலும் சீலாவும் சிறை கைதிகள் கிடையாது, நம்பிக்கையுடைய சிறை கைதிகள். அதுதான் பூமியே என்ன செஞ்சுதான், அசைஞ்சுதான். அப்பா எங்க நம்பிக்கைக்குள்ள எஃபெக்டை பார்த்தீங்களா? உங்க நம்பிக்கை பூமியவே என்ன பண்ணுமா, அசைய பண்ணுமா. யோப்போ அக்காபாலா சேக்கரே, அந்த ஒரு நம்பிக்கை உங்களுக்குள்ள இன்ஸ்டால் பண்ணப்படுகிறது. எந்த இடத்துல இருந்தாலும் நமக்கு இடம் முக்கியம் கிடையாதுங்க, நான் தான் முக்கியம். ஹல்லேலூயா. எனக்குள்ள இருக்கிற நம்பிக்கை என் இடத்தை என்னனாலும் செஞ்சிடும். பவுலுக்குள்ள இருந்த நம்பிக்கை சிறைச்சாலையை சபையாய் மாற்றினது. பிரைஸ் காட். சில நேரம் சபை சிறைச்சாலை மாதிரி என்ன பண்ணியிருக்கலாம், மாறி இருக்கலாம். நான் இப்போ சொல்கிறேன், சபை மேலே தீர்க்க தரிசனமாக டிக்ளேர் பண்ணுறேன், சிறைச்சாலையை போல இருக்கிற இந்த இடத்தை தேவன் சபையாய் மாற்றுகிறார். கையை தட்டி நம்பிக்கையை அறிக்கை பண்ணும்போது 2 பேர் தான் இருந்தாங்க. ஆனால் நம்பிக்கையை அறிக்கை பண்ண கேட்டுக்கிட்டு இருந்த அத்தனை பேருக்கு விடுதலை, சிறைச்சாலை காவல்காரனுக்கு ரட்சிப்பு, குடும்பத்தோட ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டார்கள். கையை தட்டி இன்றைக்கு சபை சிறைச்சாலையில இருப்பது போல இருந்தாலும் நம்பிக்கையை அறிக்கை செய்து அரணுக்கு திரும்பி கொண்டிருக்கிறது. கையை தட்டி 2 பேருங்கிறது எண்ணிக்கை அதிகரிக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப சிம்சோனை புது கயிறை வச்சு என்ன பண்றாங்களாம், கட்டுறாங்களாம். அப்போ ஒரு அழகான வார்த்தை எழுதியிருக்கு, அது நூல் மாதிரி அருந்து போச்சுன்னு எழுதப்படலை, நெருப்பில் பட்ட நூல் போல. கையை தட்டுங்க. நெருப்பில் பட்ட ஏங்க நூலுன்னா எப்படி இருக்கும்? நூல்னா நல்லா எடுத்துக்கிடுங்க. நூலுனா கூட அதுக்கு நூலுக்கு ஒரு சின்ன ஸ்ட்ரென்த் இருக்கும்ல, அதை கொஞ்சம் என்ன பண்ணணும், கொஞ்சம் இழுத்தாத்தான் என்ன செய்யும். சில நூலை நம்ம சாதாரணமாக உள்ளவங்களாம் அக்க முடியாது. ஆனால் நெருப்பில் பட்ட நூல்னா எப்படி இருக்கும், ஒரு எஃபெக்ட்டுமே கொடுக்க வேண்டாம், அப்படி இருக்கும். தொட்டோம்னா போதும், தன்னால் என்ன பண்ணும். கையை தட்டுங்களேன். நான் இன்னைக்கு சபை மேலே விழுந்த எவ்வளோ பெரிய சங்கிலியாக இருக்கட்டும், புது கயிறாக இருக்கட்டும், நம்ம நம்பிக்கையை அறிக்கை பண்ண அது நூலை போல அல்ல, நெருப்பில் பட்ட நூலை போல செயலிழந்து போகிறது. பிரைஸ் காட். நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு
திரும்புங்கள், இரட்டிப்பானதை தருகிறார். இன்றைக்கே தருகிறார். நம்புறீங்களா? எனக்கு இன்னைக்கு தந்துட்டார் நம்புறீங்களா? உங்கள் நம்பிக்கைக்கு தாங்க இன்னைக்கு எஃபெக்ட். அதான் அந்த பாடல் வரி மூலமாக ஆண்டவர் நம்மோடு கூட என்ன பண்ணிட்டா பேசிகிட்டே இருக்கிறாரு. இப்போ இந்த சகரியாவில் ஒரு சில சின்ன சின்ன காரியங்கள் சொல்ல விரும்புகிறேன். இது தொடர்ச்சியாக தான் பேசிக்கிட்டே இருக்கிறேன். அப்படி பைபிள் எடுங்க, சகரியா 2ஆம் அதிகாரம், அதில் 4வது வசனம். நேற்றைக்கு நம்ம பேசினது பைபிள் ஸ்டடியில். அதில் ஒரு சில வார்த்தைகள் உங்கள் மேலே சொல்லிட்டு தொடர்ந்து அப்படி நான் வார்த்தையை பிரசங்கிக்க ஆரம்பிக்கிறேன். ஓகே, ஒரு முக்கியமான வார்த்தைகள். அதில் ஒரு தீர்க்க தரிசனமான ஒரு வார்த்தைகள். இவனை 4வது வசனம், இவனை அவர் நோக்கி, நீ ஓடி இந்த வாலிபனிடத்தில். எந்த வாலிபனிடத்தில்? இந்த வாலிபனிடத்தில். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் வாலிபர்கள். பிரைஸ் காட். சொல்லுங்க. நான் வாழ வயதில் இருக்கிறேன், வாழ்கிற வயதில் இருக்கிறேன், ஆள்ற வயதில் இருக்கிறேன். பிரைஸ் காட். இப்போ சுற்றி மதில் கட்டுவாங்க. நம்மள்ட்ட ஒன்றுமே இல்லைன்னா ஒன்றுமே சில நேரம் கடுப்பில் சொல்லும் தெரியுமா, அந்த பீரோவில் கொஞ்சம் நல்லா பூட்டிட்டு அப்படின்னா, ஆமாம் அங்கே என்ன இருக்குது அங்கே பூட்டதுக்கு, இந்த ஆளை பூட்டிட்டாலும். நான் சொல்கிறேங்க, ஒரு நாள் பீரோவை பூட்டிட்டீங்களான்னு ஜாக்கிரதையாக நீங்கள் சொல்கிற மாதிரி வரும். உள்ள நிறையா நகைகள், நிறையா பணங்கள், நிறையா பத்திரங்கள். விசுவாசத்தோட நம்பிக்கையுடையவங்களா எடுத்துக்கிடுங்க. சிலதை சொல்லிக்கிட்டே இருக்க மாதிரி தான் இருக்கும், திடீர்னு நடக்குங்க. இன்னைக்கே நடந்தாலும் நடக்கலாம், நாளைக்கு நடக்கலாம், நாளை மறுநாள் கூட நடக்கலாம். தயவு செஞ்சு நான் சொல்கிறேன், நடக்கும்னு நினைங்க. ஒரு நாளும் இது நடக்காதுன்னு என்ன பண்ணிடாதீங்க. நெகட்டிவா ஒருத்தன் சொன்னா நெகட்டிவா, நான் உங்களை மிரட்டுறதுக்கு சொல்லலை, உங்களை மிராக்கில் பார்க்க வைக்கன்னு சொல்கிறேன். ஏன் அப்படின்னா, எலிசா சொல்கிறாரு, நாளைக்கு இந்நேரத்தில் சமாரியாவில் மகா செழிப்பு உண்டாகும் அப்படிங்காரு. அவன் வார்த்தையை பார்க்கல, அவன் வாதையை பார்த்துக்கிட்டு இருக்கான். அங்கே இருக்க பஞ்சத்தை பார்க்குறான். ஏங்க நீங்கள் வாதையை பார்க்கிறவர்கள, வார்த்தையை பார்க்கிறவர்களாக இருக்கும்போது நீங்கள் என்ன வார்த்தையை பார்க்குறீங்களோ அதை மாம்சமாய் அனுபவிப்பீர்கள். பிரைஸ் காட். ஒரு நாளும் சந்தேகம் வந்துடவே கூடாது. நல்ல கொஞ்சம் நம்புறதுக்கெல்லாம் கஷ்டமாக தான் இருக்கும். என்ன, பீரோல் வாங்குறதுக்கே வழி இல்லை. பீரோல் எவ்வளவுங்க? ஒரு 8000 ரூபா, 5000 ரூபா, 5000த்துலேருந்து போயிட்டே இருக்கும், லட்சக்கணக்கில் வேற இருக்கு. தக்காளி வாங்கிறதுக்கே வழி இல்லை. பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க. தக்காளி வாங்கிறதுக்கே வழி இருந்துன்னா வழி இருக்குன்னு சொல்லிடுங்க. வழி இல்லைன்னா தக்காளி வாங்கிறதுக்கே வழி இல்லை. இதில் தங்கம் வாங்கயா? நான் சொல்கிறேங்க, நீங்கள் எதுக்கெல்லாம் வழி இல்லாமல் இப்போ இருக்கீங்களோ, ஆண்டவர் உங்கள் செங்கடலையும் பிளந்து வழி உண்டாக்குகிறார். சிலர் நினைப்பீங்க, இனிமே தங்கத்தை வாங்கி என்ன செய்ய போகிறேன்? உங்களுக்கு ஆரோக்கியம் ரொம்ப தேவை. சிலர் நான் வாழ்ந்து முடிச்சிட்டேன்னு நினைக்கிறீங்களா? நான் விட மாட்டேன். வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்கிறீங்க, முடிக்கலை. யாரும் சொல்லக்கூடாது நம்ம வாழ்க்கைலாம் முடிஞ்சிட்டுன்னு ஒரு நாள் என்ன பண்ணக்கூடாது, தொடருகிறது. ஏங்க, மரணத்துக்கு அப்புறம் ஒரு வாழ்க்கை கிடையாதுங்க. எதுக்கு அப்புறம் ஒரு வாழ்க்கை? மரணத்துக்கு அப்புறம் ஒரு வாழ்க்கை கிடையாதுங்க. 80க்கு அப்புறம் ஒரு வாழ்க்கை. சொல்லுங்க, 80க்கு அப்புறம் ஒரு சீசன் இருக்கு. மோசேக்கு 3 சீசன். ஃபர்ஸ்ட் ஒரு 40, அடுத்த ஒரு 40, 80 ஆயிட்டு. 80க்கு அப்புறமும் ஒரு சீசன். அந்த 80ங்கிறது என்னது தெரியுமா? நான் எப்பவும் வயசை வச்சு சொல்லிகிட்டே இருப்பேன். இன்னைக்கு நான் வயசை வச்சு சொல்லலை, சூழ்நிலையை வச்சு சொல்கிறேன். இந்த 80ங்கிறது என்னென்னா, உனக்கு முடிவு கட்டிட்டேன்டான்னு பிசாசு சொல்கிறது. நீங்கள் சொல்லுங்கள், நீ யாரா முடிவு கட்டுறது? நீ யாரா என் வாழ்க்கையை ஆரம்பித்து வச்சது என் தேவாதி தேவன். அவர் ஆரம்பித்ததை அவர் தான் நடத்திக்கிட்டே இருப்பார். ஹல்லேலூயா. அப்போ ஒரு முடிவுங்கிறதே என்ன இல்லை, அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. பீரோ வாங்கிறதுக்கே வழி இல்லை. இதில் நான் அடுத்து சொல்கிறேன், தக்காளி வாங்க வழி இல்லை, நான் தங்கம் வாங்க வழி சொல்லிக்கிட்டு இருக்கேன். பிரைஸ் காட். அடுத்து பாத்திரம் வாங்கிறதுக்கே வழி இல்லை. ஒரு 10 பேருக்கு சமைக்கிற மாதிரி ஒரு பாத்திரம் வாங்கிடலாம், இல்லை தண்ணி எடுத்து வைக்கக்கூட 2 குடம் வாங்கிடலான்னு பார்த்தா பாத்திரம் வாங்கிறதுக்கே வழி இல்லை. பத்திரம் இருக்கும். ஏங்க, நீங்கள் நம்ப முடியாததாங்க நான் சொல்லுவேன். வேதம் நாம் நம்ப முடியாததான் சொல்லுது. நீங்கள் எழுதி வச்சுக்கிடுங்க.
உங்க பீரோல குறைஞ்சது 3 இன்கம் சொன்ன மாதிரி 3 பத்திரம் கண்டிப்பா குறைஞ்சது உங்கள்கிட்ட 3 நிலம் இருக்குங்க. ஒன்று உங்க வீடு, நீங்க வாழ்றதுக்குன்னு ஒரு நிலம், உங்க பிஸ்னஸுக்குன்னு ஒரு நிலம், இன்னும் ராஜ்யத்துக்குன்னு ஒரு நிலம். யாரும் கல்யாணம் முடிச்சதுக்கு அப்புறம்லாம் பிள்ளைங்களை கூட வைக்கக்கூடாது. இப்பவே சொல்லிடுறேன். ஏன்னா சூழ்நிலை நேரத்தில் சொன்னா என்ன இப்படி சொல்றாங்க அப்படின்ட்டு இருக்கும். அது 2 விஷயம் இருக்கு. பொட்டை பிள்ளைங்களை எப்பவும் கூட வைக்க மாட்டோம், அப்படிதானே? அவங்கள போயிருன்னு அனுப்பி வச்சிருவோம். ஆனால் பயலை என்ன பண்ணுவோம், கூட வைப்போம். இந்த பசங்களை கூட வைக்கிறதுடைய நோக்கம் ஒன்று என்ன தெரியுமா? நம்பிக்கை இல்லாதது தான். கையை தட்டுங்க. என்ன சொல்லுவாங்க தெரியுமா? கடைசி காலத்தில் யார் என்ன பாப்பா? கடைசி காலம் இல்லை, ஆரம்ப காலத்திலையும் சரி கடைசி காலத்திலையும் சரி உங்களை பார்க்கிறவர் உங்கள் பிள்ளைங்க கிடையாது, கர்த்தர் தான் உங்களை பார்க்கணும். கர்த்தர் தான் உங்களை பார்க்கணுங்க. அக்கா, மனுஷங்களை நீங்கள் நம்ப வேண்டாம், நேசிக்கணும்னு சொல்லலை. ஓகே, இருக்கட்டும். ஆனால் சொல்லாதீங்க கடைசி காலத்தில் என்னை யார். இதுக்கு தாங்க ஒரு பிள்ளைய என்ன பண்ணது, பிடிச்சி வச்சுக்கிட்டு அப்புறம் அவன் குத்துன்னு குத்துவான், அப்புறம் அதையும் வாங்கிக்கிட்டு. இது எதுக்குங்க? அடுத்து பாருங்களேன், இந்த கடைசி காலத்தில் ஏன் என்ன பார்க்க ஆள் வேணும்னு சொல்கிறாங்க? என்னால் எந்திக்க முடியலை, என்ன ஒருத்தர் தூக்கி விடணும். என்னால் படுக்க முடியலை, என்ன ஒருத்தர் படுக்க வைக்கணும். என்னால் பாத்ரூம் போக முடியலை, என்ன ஒருத்தர் கைத்தாங்கலை. நான் சொல்கிறேங்க, உங்களுக்கு கைத்தாங்கல் எந்த மனிதனும் எந்த ஊன்றுகோலும் தேவையில்லை. அவரே உங்களுக்கு ஊன்றுகோலாய் இருப்பார். கையை தட்டி இன்னைக்கு இயேசுவின் நாமத்தினால இந்த கடைசி கால எண்ணங்கள் எல்லாம் துண்டாடப்படட்டும். ஏன்னா இந்த கடைசி காலம் நினைச்சேன், இந்த காலத்தையே அனுபவிக்காம போயிருந்தாங்க. கையை தட்டி சந்தோஷமா நீங்க இந்த கடைசி காலம் நினைக்கலனாலே உங்களுக்கு முடிவே கிடையாதுங்க. ஆமா, பிசாசு தந்திரமா நம்ம மனதில் எல்லாத்தையும் பார்த்து கடைசி காலம்னு ஒன்று என்ன பண்ணிட்டோம் ஏங்க. எதிர்காலம் கிடையாது, எதிர்பார்ப்பின் காலம். நல்ல காரியங்களை எதிர்பாருங்க. ஆமா, எதிர்காலம் எப்படி இருக்குமோ எதிர்பார்ப்பின் காலமா இருக்கட்டும். இறந்த காலம்னு ஒன்று இருக்கா, அடுத்து முன்னாடி ஒன்று இருக்கு பார்த்தீங்களா? அது எதிர்காலம் கிடையாதுங்க, எதிர்க்கிற காலம் கிடையாது. பின்னாடி இருக்கிறது இறந்த காலம். ஒரு சூப்பர் வார்த்தை சொல்ல போகிறேன். பின்னாடி இருக்கிறது இறந்த காலம், முன்னாடி இருக்கிறது சிறந்த காலம். கையை தட்டுங்க. நேத்தைக்கு நடந்ததெல்லாம் செத்து போச்சு, அதெல்லாம் இறந்து போச்சு. நம்ம முன்னாடி நமக்கு ஆண்டவர் சிறப்பானதை வைத்திருக்கிறார். பிரைஸ் காட். சொல்லுவீங்களா? எனக்கு கடைசி காலம் கிடையாதுன்னு சொல்லுங்க. தலைமையில கை சொல்லுங்க. I don't have last days in my life. எனக்கு கடைசி காலம் கிடையாது. ஹல்லேலூயா. ஏன்னா அந்த சிலர்லாம் பார்த்தீங்கன்னா 35 வயசு 40 வயசுலேயே அந்த எண்ணம் வந்துடும்னே, கடைசி காலத்தில் என்ன செய்வனோ நம்பிக்கை இல்லாமல் தான் கூட என்ன பண்ணுறாங்க, வைக்கிறாங்க. அதனால் இப்போவே உங்களுக்கு தேவையானதெல்லாம் அப்பப்போ என்ன பண்ணிக்கிடுங்க, சேர்த்து வச்சுக்கிடுங்க. எதை சேக்கிங், பணத்தை சேக்கிங்ல நம்பிக்கையை சேர்த்து வச்சுக்கிடுங்க. ஆமாம், நீங்கள் நம்பிக்கையோடு இருந்தீங்கன்னாலே நீங்கள் எல்லாம் உடையவர்களாய். சாதாரணமாக உலக பிரகாரமாக வாழ்கிறவங்களே சொல்கிறாங்க, நான் என் பிள்ளை கல்யாணம் முடிச்சோன்னே அனுப்பி விட்டுருவேன், எங்களை பார்க்க யாரும் தேவையில்லை, நாங்கள் எங்களை என்ன பண்ணிக்கிடுவோம். அவங்க சொல்கிறாங்க நாங்கள் எங்களை பார்த்துக்கோம், அதுவும் ஃபெயிலியர் ஆயிரும். இந்த பிள்ளைங்க எங்களை பார்த்துக்கிடுவாங்கன்னு சொல்கிறாங்களா, அதுவும் ஃபெயிலியரு. இந்த பைக்கெல்லாம் ஃபெயிலியர் மாடல் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, பிள்ளைங்க என்ன பார்த்துக்கிடுவாங்க, ஃபெயிலியர் மாடல். பிரைஸ் காட். அது மாதிரி நாங்கள் எங்களை பார்த்துக்கிடுவோம், ஃபெயிலியர் மாடல். என் தேவாதி தேவன் என்னை தாயின் கற்பத்தில் உருவாக்கினவர், அவருடைய சரீரமாகிய சபையில் என்னை அங்கமாய் வைத்தவர் என்னை பார்த்து கொள்வார். யெகோவா ஈரே எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். ஆபிரகாம் அதனாலதான் விசுவாசத்தின் தகப்பன். என்னன்னா ஈசாக்கு என்ன பார்க்கணும் கிடையாது, எனக்காக கர்த்தர் யாவற்றையும் செய்து முடிப்பார். கர்த்தருடைய பர்வத்திலே பிளஸ்யூகா, கர்த்தருடைய பர்வதத்திலே எல்லாம் கையத்தட்டி இதுவரை இல்லாத ஒரு பேலன், இதுவரை இல்லாத ஒரு பிரகாசம், இதுவரை இல்லாத சில தெளிவுகளை தேவன் கொடுக்கிறாரு. விட்டுறாதீங்க. நம்பிக்கையுடைய
ஓகே, அப்படி தலை மேல கை வைங்களேன். ஆண்டவரே, இந்த ஞாபக மறதி என்கிற சிறையிருப்பில் இருந்து நாங்கள் ஞாபக சக்தி என்கிற அரணுக்கு திரும்புகிறோம். ஒரு நேரம் 10 இப்போ ஒரு 50% ஞாபக சக்தி இருந்துன்னு வச்சுக்கிடுங்களேன் ஒரு நேரம். அப்புறம் 0 ஆயிட்டு இருப்போம். அடுத்த ஆண்டவர் ஒரு ஞாபக சக்தியை கொடுக்குறாரு. 50% இல்லை, 100%. கையை தட்டுங்க. எதையும் மறக்க மாட்டீங்க, கெட்டதெல்லாம் மறந்துடுவீங்க. ஆமா, நெகட்டிவ்க்கு ஞாபக சக்தி இல்லாம போட்டோம். இவங்க அதை பேசிட்டாங்க, அவங்க அதை செஞ்சுட்டாங்க, அப்படியாக்கும் ஆணையாக்கும் பூனையாக்கும் பானையாக்கும் அந்த இதெல்லாம் போயிடட்டும். அதுக்கு நல்ல ஞாபகம் மறதி. ஹோரா காத்தாரா சேக்கே, ஒரு புது சிருஷ்டியாய் ஒரு புது எண்ணம் உண்டாகட்டுமே. உங்களை புதிதாக்குங்க. இந்த வார்த்தைகளை சொல்லி அவங்க அதை பேசிட்டாங்க, இவங்க இப்படி செஞ்சிட்டாங்க, எனக்கு அப்படி செய்யல இப்படி செய்யல, செஞ்சாங்க செய்யல, எல்லாத்தையும் தூக்கி தூர போடுங்க, குப்பையில போட்டு எரிச்சு விடுங்க இயேசுவின் நாமத்தினால். அதெல்லாம் மறந்துடுங்க, புதுசா ஸ்டார்ட் பண்ணுவோம். பிரைஸ் காட். அடுத்து ஞாபகம் சக்தி, தேவையான வசனத்தை நல்ல ஞாபகத்தில் வைக்கிற. ஓகே, விஷயத்துக்கு வரலாம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா சகரியா 2ல் மதில் இல்லாத பட்டணங்கள் போல் என்ன பண்ணுமா, வாசஸ்தலம் ஆகும். சொல்லுங்க, மதில் இல்லாத பட்டணம். அப்போ என்ன பண்ணிட்டு இருந்தான், தக்காளி வாங்க வழி இல்லாதவர்கள் எல்லாம் தங்கம் வாங்குவீர்கள். அதுக்கப்புறம் பாத்திரமே வாங்க வழி இல்லைன்னு சொன்னவர்களிடம் பத்திரம் இருக்காது, பத்திரங்கள் இருக்கும். சும்மா ரிசீவ் ரிசீவ் ரிசீவ். குறைஞ்சது 3 பத்திரம், குறைஞ்சது 3 பத்திரம். வாய்ப்புகள் கிடைச்சா, உங்கள்கிட்ட கொஞ்சம் பணம் இருக்கு, ஏதாவது கொஞ்சம் நகை இருக்குன்னா நீங்கள் அதெல்லாம் கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணிடலாம். நிலத்துக்கு கொஞ்சம் வெளிப்பகுதிகளெல்லாம் இடங்கள் அங்கங்கே கிடச்சதுன்னா டப்புன்னு வாங்கி போட்டுருங்க. நலப்புன்னு தேவைப்படுங்க, நீங்கள் விற்கலாம், அதை வேறு மாதிரி மாற்றிடலாம், ரியல் எஸ்டேட் மாதிரி மாற்றி நான் சொல்கிறேங்க. நீங்கள் தூங்கிட்டு இருந்தாலும் பணம் வரணுங்க. சில இன்வெஸ்ட்மெண்ட்டு, இப்போ நீங்கள் இடம்லாம் வாங்கி போட்டிங்கன்னா நீங்கள் தூங்கிட்டு இருந்தாலும் அது அமௌண்ட் என்ன செஞ்சிட்டு இருக்குது, கூடிக்கிட்டே இருக்குது. கவலைப்படாதீங்க, கண்டிப்பாக நிலங்களை வாங்குன்னு வாங்குவீங்க, தங்கத்தையும் வாங்குவீங்க. நீங்கள் இன்னைக்கு சிறைகளாக இருக்கலாம், ஆனால் இன்னைக்கு நீங்கள் நம்பிக்கையுடைய சிறைகளாக இருங்க. ஒரு நாள் அரணுக்கு திரும்பி இருப்பீர்கள். நன்மையை அல்ல, இரட்டிப்பான நன்மையை பெற்றுக்கொண்டிருப்பீர்கள். ஹல்லேலூயா, பிரைஸ் காட். உங்க பாருங்களேன், மனுஷரின் திரளினாலும் மிருகஜீவனின் திரளினாலும் மதிலில்லாத பட்டணங்கள் போல வாசஸ்தலமாகுமா. ஹல்லேலூயா. ஸோ மதிலில்லாத பட்டணம், இதில் ஒரு அர்த்தம் இருக்கு பாருங்களேன். அவ்வளவு திரளான ஜனங்கள். இப்போ அவங்க ஜனங்கள்னா வெறும் ஜனம் மட்டும் இருக்க மாட்டாங்க, அவங்கள்ட்ட நல்ல நகைகள் இருக்கும், நல்ல வஸ்திரங்கள் இருக்கும். ஏன்னா அந்த காலத்துலலாம் ஒருத்தங்கள்ட்ட நல்ல வசதி இருக்குன்னா உடனே அடுத்த நாட்டுக்காரன் கொள்ளையடிக்க வந்துடுவான். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, அது மதில் இல்லாத பட்டணங்கள் போல் என்ன பண்ணுமா, வாசம் பண்ணுமா அப்படின்னு. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, உன்கிட்ட நிறையா இருக்கும், ஆனால் உன்கிட்ட மதில் என்ன செய்யாது, இருக்காது. ஹல்லேலூயா. அடுத்து சொல்கிறார் பாருங்க, 5வது வசனம், நான் அதற்கு சுற்றிலும் அக்கினி மதிலாயிருந்து. இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு மதில் கிடையாது, உங்களுக்கு ஒரு அக்கினி மதிலை போடுகிறார். நீங்கள் சிலதை, ஐயோ நான் அதை பூட்டாமல் வந்துட்டேனே, ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். தலைவர் அக்கினி மதிலாக இருக்கிறாரு. கையை தட்டி அங்கே நிறைய மிருகஜீவன் இருக்கு, நிறைய ஆசீர்வாதம் இருக்கு. யாரும் வந்து தூக்கிட்டு ஏங்க மதில கூட ஏறி வந்துடலாம், உடைச்சிட்டு வந்துடலாம். இந்த அக்கினி மதிலை மீறி எந்த பிசாசோ எந்த மனிதனோ உள்ள வர இன்னைக்கு தேவன் ஒரு அக்கினி மதிலாய் உங்களை சுற்றிலும் இருக்கிறார். உங்களுடைய ஆரோக்கியத்தையோ உங்களுடைய ஐஸ்வர்யத்தையோ உங்களுடைய எந்த காரியத்தையும் அவன் கொள்ளையிட முடியாது. கையை தட்டி பிரைஸ் காட். மகிமையா என்ன பண்ணுவாராம், அக்கினி மதிலாய் இருந்து அதன் நடுவில் மகிமையாய் இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பிரைஸ் காட்.
சரி, இன்னைக்கு நிறையா மதில் அப்படிங்கிறது உங்க மேலே இந்த ஆராதனை வேலையில் நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். ஒரு பாட்டில் பாடம் தெரியுமா? அக்கினி மதில் நீரே, ஆறுதல் மழை நீரே, அக்கினி மதில் நீரே, ஆறுதல் மழை நீரே, இக்கட்டில் துணை நீரே, இக்கட்டில் துணை நீரே, இருளில் வெளிச்சம் நீரே, இருளில் வெளிச்சம் நீரே, நன்றி 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 நன்றி. பாடுவேன், மகிழ்வேன், கொண்டாடுவேன், அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவேன், பாடுவேன், மகிழ்வேன், கொண்டாடுவேன், அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவேன். பிரைஸ் காட். ஓகே, ஸோ நமக்கு ஒரு அக்கினி மதிலா என்ன பண்ணுவாராம்? இன்னைக்கு இதை பெற்றுக்கொண்டு போறீங்களா? உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு உண்டாகிறது. ஒரு அக்கினி மதில் உங்களை சுற்றி இருக்கு. அதை மீறி எந்த சீரியரின் இராணுவமும் நம்மை தொட முடியாது. பிரைஸ் காட். இப்போ சீரியர் இராணுவம்னா என்ன? வியாதி, பலவீனம், இந்த ரெண்டை தவிர வேற என்ன? தொட முடியாது. ஒரு அக்கினி மதில் உங்களை சுற்றிலும் இருக்கிறார். பிரைஸ் காட். நீங்கள் பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்திலேருந்து வெளியில் புறப்பட்டு வரும்போது பார்வோன் மறுபடி பிடிக்க வர்றானா, வரும்போது என்ன நடக்குன்னா, முன்னாடி மேகஸ்தம்பம் போயிட்டு இருந்துச்சு. அந்த மேகம் அவங்க வந்த உடனே, ஏன்னா ஒரு ராத்திரி ஃபுல்லாக அவங்க அந்த இடத்துல இருக்கணும். செங்கடலுக்கு பக்கத்தில் என்ன பண்ணணும்? ஒரு ராத்திரி இருக்கணும். இப்போ நமக்கு ஒரு செங்கடல் பக்கத்தில் இருக்கோம், பின்னாடி பார்வோன், முன்னாடி செங்கடல். அதுதான் இப்போ நம்பிக்கையை நம்ம அறிக்கை பண்ணிகிட்டே இருக்கோம். செங்கடல் பிளக்க போது, இப்போ இருக்கிற மாதிரி நாளைக்கு இருக்க மாட்டோம். ஆமென். பிரைஸ் காட். சின்னவன் 1000ஆகவும் சிறியவன் பலத்த ஜாதியுமாய் இருப்பான். கர்த்தராகிய தேவன் ஏற்ற காலத்தில் இதை நடப்பிப்பார். கிடையாது, தீவிரமாய் நடப்பிப்பார், தீவிரமாய் நடப்பிப்பார். ஜனங்களால் இந்த எருசலேம் நிரம்பி இருக்கும். மிருக ஜீவன்களால் இந்த எருசலேம் பிளஸிகா நிரம்பி இருக்கும், நிரம்பி இருக்கும். இப்ப இருக்கிற இந்த எம்டினஸ் இருக்காது, வெறுமை நிறைவாய் மாறும். என்னென்ன காரியங்கள் இருளாய் மாறி போயிருந்தாலும் அதெல்லாம் திரும்ப அருளாய் மாறும். ஹல்லேலூயா. நம்ம சபை மேல, குடும்பங்கள் மேல அருள் பெய்யும். கிடையாது, அருள் ஏராளமாய், அருள் ஏராளமாய். கொஞ்சம் வாயை திறந்து சொல்லுங்க, என் மேல, என் குடும்பத்தின் மேல, என் சபை மேல அருள் பெய்யும். கிடையாது, அருள் ஏராளமாய், அருள் ஏராளமாய். இருள் வெளிச்சமாய் அல்ல, இருள் ஒரு மகிமையாய் மாறத்தக்க விதத்துல அது ஏராளமாய் சொல்லும் போதே ஒரு அருள் உண்டாகிறது. Praise God. அது என்ன செஞ்சதான் பாருங்க, பார்வோனுடைய சேனை இந்த பூனைகளை, இப்ப இவங்க பூனை தானே, ஆண்டவர் சொல்லிட்டார் வார்த்தையில சேனைன்னு, ஆனா இன்னும் அது வெளிப்படலை. இன்னும் அவங்க சேனையை என்ன செய்யல, மாறல. ஏன் அப்படின்னா வார்த்தை தான் வந்திருக்கு சேனைன்னு, ஆனா இன்னும் இவங்க யாராதான் இருக்காங்க, பூனையாதான். ஏன்னா ஆண்டவர் நினைச்சா அவங்கள யுத்தம் பண்ண வைக்கலாம்ல. ஒரு கட்டம் நம்ம யுத்தம் பண்ண மாட்டோம், சைலண்டா இருப்போம். நான் நம்புறேன் இந்த நாட்கள் கொஞ்சம் சைலண்டா இருக்கிற நாட்கள். அவர் வேலை பார்க்கட்டும். நம்ம வேலை என்ன தெரியுமா? உம்மை ஆராதிப்பேன் அழகு, என்னை மன்னிக்க வந்த அழகு, உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவு பத்தலையே. அவரை பாடுறது போலக்கே நாவு பத்தலையாம். பிற இனிமே யாரை பத்தி பேசி என்ன செய்ய,
யாரை பத்தியும் பேச வேண்டாம். உம்மை ஆராதிப்பே அழகே, என்னை மன்னிக்க வந்த அழகே, உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவு பத்தலையே. சொல்லுங்க. உம்மை ஆராதிப்பேன் அழகே, என்னை மன்னிக்க வந்த அழகே, உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவு பத்தலையே. ஆயிரங்கள் பார்த்தாலும் கோடி ஜனம் இருந்தாலும் உம்மை விட அழகு இன்னும் கண்டுபிடிக்கல. எல்லாரும் உணர்ந்து. ஆயிரங்கள் பார்த்தாலும் கோடி ஜனம் இருந்தாலும் இயேசுவை போல அழகு இன்னும் கண்டுபிடிக்கலையே. நான் உங்களை மறந்த போதும் நீங்க என்ன மறக்கவில்லை. நான் கீழே விழுந்தும் நீங்க என்ன விட்டு கொடுக்கலையே. அட மனுஷ மறந்தும் நீங்க என்ன தூக்க மறக்கலையே. உம்மை ஆராதிப்பேன் அழகே, என்னை மன்னிக்க வந்த அழகே, உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவு பத்தலையே. உம்மை ஆராதிப்பேன் அழகே, என்னை மன்னிக்க வந்த அழகே, உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவு பத்தலையே. காசு பணம் இல்லாம முகவரி இல்லாம தனிமையில் நாளுதல. எத்தனை பேர் அழுதுருக்கீங்க காசு பணம் இல்லைன்னு? காசு பணம் இல்லாம முகவரி இல்லாம தனிமையில் நாளுதல மறக்கலையே. நான் உடஞ்சி போய் கிடந்தேன், நான் நொறுக்கப்பட்டு கிடந்தேன், என்ன ஒட்டி சேர்க்க நீங்க வந்தத நான் மறக்கலையே. என் கண்ணீரை நீங்க தொடச்சு விட்டத நான் மறக்கலையே. உம்மை ஆராதிப்பேன் அழகே, என்னை மன்னிக்க வந்த அழகே, உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவு பத்தலையே. உம்மை ஆராதிப்பேன் அழகே, என்னை மன்னிக்க வந்த அழகே, உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவு பத்தலையே. உம்மை ஆராதிப்பேன் அழகே, என்னை மன்னிக்க வந்த அழகே, உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவு பத்தலையே. உம்மை ஆராதிப்பேன் அழகே, என்னை மன்னிக்க வந்த அழகே, உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவு பத்தலையே. காசு பணம் இல்லாம முகவரி. ஒண்ணு சொல்லட்டுமாங்க, காசு பணம் இல்லைன்னாலே முகவரி இருக்காதுங்க. நான் சொல்றேங்க, நீங்க தொலைத்த முகவரியை திரும்ப நீங்க பெற்றுக்கொள்ளும்படி ஆண்டவர் உங்களுக்கு இந்த காசு தானே, இந்த பணம் தானே முகவரியை உங்களுக்கு கொடுக்கும். பிரைஸ் காட். இன்றைக்கு ஆண்டவர் வல்லமையாய் மகிமையாய் நம்ம மத்தியில கிரியை செய்து கொண்டிருக்கிறார். எந்த காசு இல்லைன்னு, எந்த பணம் இல்லைன்னு, சொந்தங்கள் உங்களை ஒதுக்கி வைத்ததோ, உங்களை விலக்கி வைத்ததோ, உங்களை பரியாசம் செய்ததோ, அதே காசை கொண்டு, அதே பணத்தை கொண்டு இரட்டிப்பாய் இரட்டிப்பாய் நிரப்புறாருங்க. ஹல்லேலூயா. உங்களுக்கு ஒரு முகவரி உண்டாகிறது, உங்களுக்கு ஒரு அட்ரஸ் உண்டாகிறது. ஹோரா கதரா சேக்கரே. அடுத்து ஒரு பக்கம் அவங்க சொல்றது இருக்கட்டும், மூணாவது ஆட்கள் நம்மளே சொல்லியிருப்போம் தெரியுமா, சே இந்த பணம் இருந்தா இதை செஞ்சிடலாமே, இந்த பணம் இருந்தா இப்படி செஞ்சிடலாமே, இந்த பணம் இருந்தா போய் குடிச்சிடலாமே, வெறிச்சிடலாமே.
இந்த பணம் இருந்தா ராஜ்யத்துக்காக இப்படி விதைச்சிருக்கலாமே. எனக்கெல்லாம் ஆசை ரொம்ப இருக்குங்க. என்ன தெரியுங்களா, ரெகுலரா இந்த பசங்களுக்கெல்லாம் நல்ல சாப்பாடு போட்டு சரீரப்பான சாப்பாடையும் கொடுத்து இந்த தண்ணி கொடுத்தோம். இந்த இன்றைக்கி வந்து கொஞ்சம் ஜீவ தண்ணீரை கொஞ்சம் பருகிட்டு போயிட்டாங்களா, என்னன்னாலும் ஒரு 10 நிமிஷம் உட்காந்துட்டாங்களா, 10 நிமிஷம் இல்லை, ஒரு 20 நிமிஷத்துக்கு என்ன பண்ணிட்டாங்க. ஆச்சரியம் தானாங்க. இந்த இப்போ ஒரு ஈஸ்டருக்குள்ளே ஒரு 10,000 ரூபா வச்சு பசங்களுக்கு ஒரு மேட்ச் நடத்திருந்தது. ஸோ ஸ்போர்ட்ஸ் மூலமாக சில காரியங்களை சாதிக்கணும். அதுக்கப்புறமா இப்போ நம்ம ஏப்ரலில் 10ஆம் தேதி கர்நாடகாவில் ஒரு மீட்டிங் முதல்ல ஹால் புக் பண்ணி என்ன பண்ண போகிறோம், நடத்த போகிறோம். நீங்கள் அதுக்கு விதைக்கலாம். விதைக்க முடிந்தவர்கள், எதையும் கட்டாயத்தினால் அல்ல, நம்ம சபை ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை வட மாநிலங்களுக்கு நம்ம சுமந்து செல்கிறோம் அப்படின்னு நல்லா உணர்ந்து கொண்டு உங்களால் எவ்வளோ முடியுமோ உற்சாகமாக நீங்கள் என்ன பண்ணலாம், விதைக்கலாம். பிரைஸ் காட். மொத்தம் ஒரு 18,000 to 20,000 ரூபா செலவாகும். 3 பேருக்கு டிக்கெட்லாம் புக் பண்ணியாச்சு. ஆமாம், 3,000 ரூபா இன்வெஸ்ட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறமா அங்கே கொஞ்சம் அட்வான்ஸ்லாம் போட்டுருவாங்க, ஹால்லாம் புக் பண்ணிடுவாங்க. ஏப்ரலில் இங்கேருந்து டீமாக போகிறோம். முதலாக ஒரு ஹாலில் வச்சு என்ன செய்ய போகிறோம், ரெஜிஸ்ட்ரேஷனோட ஃபீஸ் நடத்த போகிறோம். 50 பேர் வந்தாங்கன்னா 5,000 ரூபா ரெஜிஸ்ட்ரேஷன் கொடுப்பாங்க. ஆனால் நமக்கு செலவு ஒரு 18,000 to 20,000 ரூபா செலவு இருக்குது. ஸோ இதுக்கும் உங்களுடைய கரங்களை நீங்கள் என்ன பண்ணலாம், நீட்டலாம் தாராளமாய். நீங்கள் விதைங்க, கண்டிப்பாக அதற்கான அறுவடையை பார்ப்பீர்கள். பிரைஸ் காட், ஹல்லேலூயா. ஸோ அதுக்கு ஒரு 20,000 ரூபா. அதுக்கப்புறம் என்ன நினச்சிருக்கேன்னா, இப்போ பாருங்கள், இப்போ அப்படி நடத்திக்கிட்டே இருக்கோம். டக்குன்னு எனக்கு இப்போவே மே மாதம் நினைவுக்கு வந்துட்டு, நம்ம போன டைமில் 3 நாள் VBS நடத்தினோம். ஸோ எனக்கு அடுத்து என்ன ஆசை அப்படின்னா, இப்போ நமக்கு VBS நடத்துவோம் பாருங்கள், நம்ம வந்து 10 நாள் நடத்துறதில்ல, 3 நாள் நடத்துகிறோம். 3 கையை தட்டுங்களேன். காசு பணம் இல்லாம, முகவரி இல்லாம, தனிமையில் அழுதத, நான் அழுததுன்னு சொல்ல மாட்டேன், தனிமையில் அறிக்கை செஞ்சத நீ மறக்கலையே. பிரைஸ் காட். இப்போதான் இந்த கர்நாடகாவில் உள்ள மீட்டிங் அதை பற்றிலாம் பேசிகிட்டு இருக்கிறேன். நேற்று தான் சொன்னேன் தெரியுமா, தங்களுடைய ஆஸ்திகளால் ஊழியம் செய்து வந்த அநேகம் ஸ்திரீகள், இன்னைக்கு பாருங்களேன், ஆண்களை காட்டிலும் தட்டுங்க, நல்லா ஜோரா தட்டுங்க. நேற்று தான் பேசுனாங்க வாக்குத்தத்த ஆராதனையில், இயேசுவோடு கூட 12 சீசர்கள் தான் இருந்தாங்களாம். ஆனால் ஸ்திரீகளை குறித்து இவ்வளோ பேர்னு என்ன பண்ணலை, சொல்லலை. இன்னும் வராங்க நிறையா. கையை தட்டுங்க. பிரைஸ் காட். அதுவும் பாருங்களேன், அவங்க வந்த உடனே ரொம்ப பவரோடு வந்திருக்காங்க, கவரோட. பிரைஸ் காட். அதாவது நம்ம இப்போ இந்த பணத்தை நான் மேன்மையாக நினச்சி பேசலை, அவங்களுடைய அந்த உள் உணர்வை, அதாவது ஆவியானவர் ஒன்றை பேசிக்கிட்டே இருக்காரு, அதில் அவங்கள கனெக்ட் பண்ணி ஆண்டவர் கொண்டு வர்றாரு பாருங்களேன். அவங்க வந்ததே எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. நாங்கள் சும்மா வந்தோம்னு நினைக்கிங்களோ, இடது கையில் செல்வத்தோடு வந்திருக்கிறோம். பிரைஸ் காட். 2 பிள்ளைங்க பேரை எழுதி வச்சிருக்கிறாங்க. உண்மையிலக்கா, என்ன நோக்கத்தோடு நீங்கள் விதைக்கிறீங்களோ அதையும் அறுப்பீர்கள். தேவன் என்ன நோக்கத்தோடு உங்களை அவருடைய சரீரத்தில் இணைச்சிருக்கிறாரோ, உங்களுடைய கிரியைக்கு தக்க பலனும் உண்டு, தேவனுடைய கிருபைக்கு தக்க நிறைவான பலனையும் அனுபவிப்பீர்கள். பிரைஸ் காட், ஹல்லேலூயா. அப்போ நம்ம ஊழியத்துக்கு நிறைய விதைக்க வேண்டியிருக்கு, அதை செய்கிறோம். அதுக்குள்ளே மே மாதம் வந்துட்டுன்னா VBS நடத்தணுமே அப்படின்னு என்ன செய்யுது, 3 நாள் எப்படி நிறையா செலவு என்ன செய்யுது. 3 நாள் சாப்பாடு கொடுத்தா அப்படி இருக்கும். அது இந்த யாரும் நடத்தினா 200 பிள்ளைங்க உள்ளே வந்துடுவாங்க. ஹல்லேலூயா. அப்போ 200 பேர்னா ஒரு நாளைக்கு சாப்பாட்டுக்கு ஒரு 70 ரூபா வைங்களேன். ஒரு நாளைக்கு எவ்வளோ ஆகும் 200 பேருக்கு? 14 எவ்வளோ ஆகுது? 14,000. ஒரு நாளைக்கு 14,000 ரூபா என்ன செய்யுது? ஏம்மா, சில நேரம் இந்த பணத்தை யோசித்து பார்த்தோன்னா தலையே கரையும். இந்த ஊழியம் செய்ய வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இப்போ இடையில பார்த்தா ஏப்ரலில் கர்நாடகா மீட்டிங்க்கு ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம். இன்னொரு பக்கம் பணம் கொஞ்சம் தட்டுப்பாடாக இருந்த உடனே மீட்டிங்கை கேன்சல் பண்ணி நினச்சேன். நம்ம விசுவாசத்தோட சில திரைச்சீலையெல்லாம் கிழிச்சிக்கிட்டு என்ன செய்யணும், போகணும் அப்படின்னு சொல்லி 3,000 ரூபா, ஆமாம், டோக்கன் போட்ட மாதிரி புக் பண்ணிட்டோம். விசுவாசத்தோட ட்ரெயின் டிக்கெட் என்ன பண்ணியாச்சு, புக் பண்ணியாச்சு. 20,000 ரூபா செலவாகும். அதில் ஒரு 5,000 ரூபா அவங்க கொடுத்துருவோம். இன்னொரு 15,000 ரூபா தேவை. கண்டிப்பாக ஆண்டவர் அதை சந்திப்பார். நிறையா தேவையும் இருக்கு. ஃபஸ்ட்டு சேவை,
அந்த சேவைக்கு நிறைய தேவை என்ன செய்யுது பாருங்களேன். சும்மா ஒரு 200 பேரை வச்சு நம்ம ஒரு VBS நடத்தணும் அப்படின்னா ஒரு நாளைக்கு எவ்வளோ தேவைப்படுது? 14,000 ரூபா. அப்போ 3 நாளைக்கு 30, 42,000 ரூபா. ஒரு ஊழியக்காரங்களை கூப்பிட்டா இன்னும் பிள்ளைங்களுக்கு ப்ரைஸு கிஃப்ட்டு இப்படி பண்ணால் குறைஞ்சது ஒரு 60-70,000 ரூபா. எம்மாடி இப்போவே தலை சுற்றி கீழே என்ன பண்ணிடும். ஆனால் ஆண்டவர் நம்முடைய தேவைகளை சந்தித்து மீதமும் கண்டிப்பா 3 நாள் மீட்டிங் VBS நடத்துறோம். ஹல்லேலூயா. சில காரியம் பணம் செலவு இல்லாம பண்ணிடலாம். ஏன் இதெல்லாம் சொல்றேன்னா, இப்போ பாருங்க, எனக்கு இன்னும் மீடியாவுக்கு ஒரு ஆளை போடணும்னு ஆசை. ஒரு ஆள் போட்டோம்னா குறைஞ்சது ஒரு 8,000 to 10,000 ரூபா சம்பளம் என்ன செய்யணும். இப்போ அவங்க இருந்தாங்கன்னு இப்போ இவனை போட்டு நம்ம நைட்டில் உட்காந்து செஞ்சு செல்லாம் செய்ய முடியலை. ரெகுலராக ஒரு ஆள் இருந்தாங்கன்னா ரெகுலராக போட்டுக்கிட்டே இருப்பான். நம்ம கூட கொஞ்சம் ஊழியத்துக்கும் சப்போர்ட்டாக என்ன பண்ணுவாங்க. இப்போ எல்லா நேரம் பிரகாசை கூட்டிகிட்டு அலைய முடியாது, எல்லா நேரம் ஜெயபாலனை கூட்டிகிட்டு ஏன்னா வேலைகள் இருக்குது. அப்படிங்கும்போது நமக்கு ஊழியத்துக்குன்னே ஒரு ஆள் இருந்தார். இதெல்லாம் சேவைக்கான தேவைகள். ஏன்னா இதெல்லாம் நான் சொன்னால் தான் உங்களுக்கு என்ன பண்ணும் தெரியும். ஹல்லேலூயா. ஸோ இப்போ நம்ம ஆட்கள் கொஞ்சம் குறைவாக இருக்கிறோம். குறைவாக இருந்தாலும் கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாதுன்ன மாதிரி நம்ம கொஞ்சம் குறையா இருந்தால் கொஞ்சம் எவ்வளோ தூரம் குறைவாக இருக்கிறோமோ அவ்வளோ தூரம் வீரியத்தை என்ன பண்ணணும், கூட்டிக்கிட்டே இருக்கணும். பிரைஸ் காட். ஸோ எப்போ பணம் தட்டுப்பாடாக இருக்கோ அப்போ தான் நிறைய பிளான் பண்ணணும். இந்த மீட்டிங் நடத்து, அந்த மீட்டிங் நடத்துன்னு. ஏன்னா அவர்கள் அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து, கையை தட்டுங்க, அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை ஏங்க ஒரு நெகட்டிவை உருவ நடக்கத்தான் அதில் ஒரு பாசிட்டிவை நம்மளால பார்க்க. பிரைஸ் காட். என்ன சொல்லமா, காசு பணம் இல்லாம முகவரி இல்லாம தனிமையில் நீர் மறக்கலையே. காசு பணம் இல்லாம முகவரி இல்லாம தனிமையில் நீர் மறக்கலையே. நான் உடைஞ்சி போய் கிடந்தேன், நான் நொறுக்கப்பட்டு கிடந்தேன், என்ன ஒட்டி சேர்க்க நீங்க வந்தத நான் மறக்கலையே. என் கண்ணீரை நீங்க தொடச்சு விட்டத நான் மறக்கலையே. உம்மை ஆராதிப்பேன் அழகே, என்னை மன்னிக்க வந்த அழகே. உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவு பத்தலையே. உம்மை ஆராதிப்பேன் அழகே, என்னை மன்னிக்க வந்த அழகே. உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவு பத்தலையே. நிறைய காரியங்களை மாற்றத்தை கொடுத்துட்டு இருக்காருங்க. ஹல்லேலூயா. நிறைய நாற்றங்கள் எல்லாம் வாசனையாய் மாறிக்கொண்டிருக்கிறது. ஒரு சுட்டரிப்பின் ஆவியானவர், ஒரு நியாயத்தின் ஆவியானவர் நம்ம நடுவிலே கிரியை செய்து கொண்டிருக்கிறார். பிரைஸ் காட். நியாயத்தின் ஆவியானவர், நியாயத்தின் ஆவியானவர், சுட்டரிப்பின் ஆவியானவர் தேவையில்லாத காரியங்களெல்லாம் சுட்டரிக்கிறாரு. நியாயமான காரியங்கள் எல்லாம் அவர் செய்து கொண்டிருக்கிறார். இன்னைக்கு உண்மையிலே சொல்றேங்க, ஆண்டவர் ஒரு புது துவக்கத்தை ஆண்டவர் சபையில உண்டாக்கிட்டு இருக்கிறாரு. பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் நல்ல தட்டு. பிரைஸ் காட். ஒரு புது துவக்கத்தை ஆண்டவர் உண்டாக்கி இருக்கிறார். அதுக்கு ஒரு நல்ல அடையாளங்கள் எல்லாம் நான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். சில கலர்ஸ் எல்லாம் நான் பார்க்குறேன். பிரைஸ் காட். உங்களுடைய வாழ்க்கை கலர்ஃபுல்லாக இருக்கும். ஏதோ ஒரு கலரில் மட்டும் இருக்க மாட்டீங்க, மல்டி கலர். பிரைஸ் காட். நம்முடைய சபை சோசியல் ஒர்க்கு பயங்கரமாக செய்யுங்க. மீடியாவில் வேற மாதிரி இருப்போம். ஸ்போர்ட்ஸ் வேல்டை பிடிக்கிறோம். பிரைஸ் காட். பிஸ்னஸ் வேல்டை பிடிக்கிறோம். சொல்லுங்க, நான் பிஸ்னஸ் வேல்டை பிடிக்கிறேன். பிரைஸ் காட். ஹல்லேலூயா. நம்முடைய சபை ஸ்போர்ட்ஸ் வேல்டை பிடிக்குது. நம்முடைய சபை மீடியா வேல்டை பிடிக்குது. ஆமா, இன்னும் அற்புத அடையாளங்கள் பயங்கரமா நடக்கும். குருடர்கள் பார்வை அடைவார்கள், முடவர்கள் குதிப்பாங்க. கையை தட்டி வியாதி இருக்கிற இடம் தெரியாம உள்ள வர்ற ஒரு வியாதிக்காரர் கூட திரும்ப வியாதியோடு போகாத அளவுல
பலவீனத்தோட வர்றவங்க ரிட்டர்ன் போகும்போது பலவீனத்தோடு போகாதபடி, தரித்திரத்தில் வர்றவங்க போகும்போது தரித்திரத்தோடு போகாதபடி ஒரு ஐஸ்வர்யம் கிரியை செய்யும். ஆண்டவர் வார்த்தையை வைத்திருக்கிறார், அந்த வார்த்தைகள் அபிஷேகத்தை வைத்திருக்கிறார், ஐஸ்வர்யத்தை வைத்திருக்கிறார். அது அப்படியே நடக்கும். பிரைஸ் காட். ஸோ நல்ல தைரியமா இருங்க. பிரைஸ் காட். ஸோ ஒத்துழைப்பு கொடுங்க, கூட நில்லுங்க. ஆண்டவர் பெரிய காரியங்களை. ஆனால் பெண்கள் அதிகமாக இருக்கிறீங்க. நேற்றை தான் சொன்னேன், இயேசுவோடு கூட அதாவது நிறைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டவங்க, ஆஸ்திகளால் ஊழியம் செய்த அநேக ஸ்திரீகள் இயேசுவோடு கூட. அப்ப இயேசுக்கு ஜனமும் தேவைப்பட்டுச்சு, பணமும். நமக்கும் ஜனமும் தேவை, பணமும். பணமே வா, உழைச்சாலும் பணம், அழைச்சாலும் பணம். கையத்தட்டி உழைப்பினால் வர்ற பணத்தை எல்லாரும் நம்புவாங்க. ஆனா அழைப்பினால், இந்த இங்க இருக்கிறது எல்லாமே அழைச்சதுனால வந்த பணம். பிரைஸ் காட். ஹல்லேலூயா. இன்னைக்கு 10, 20, 100 அப்படி வருதுல்ல. ஒரு நாள் வெள்ளியும் பொண்ணுமாய் வந்து குவியும். இதே இடத்துல வெள்ளி பொண்ணுலாம் டேபிள்ல இருக்கும். கையத்தட்டி. இது நம்ம ஏதோ பண ஆசையினால நம்ம பேசுறது கிடையாது, தேவனுடைய திட்டத்துக்காக நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம். இப்போ சொன்னோம் பார்த்தீங்களா, எவ்வளவு ஊழியங்கள் நம்ம பண்ண வேண்டியிருக்கு. இன்னும் நம்ம ஸ்டார்ட் பண்ணலன்னு தான் சொல்லணும். புது வீரியத்தோட நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். ஹல்லேலூயா. ஸோ ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். நான் அந்த ஒரு மேகத்தை குறித்து சொன்னேன்னா, அப்போ மேகஸ்தம்பம் என்ன பண்ணுச்சான், அவங்களுக்கு ஒரு நாள் நைட்டு என்ன பண்ணணும், அவங்க அந்த செங்கடலுக்கு முன்னாடி இருக்கணும். இப்போ ஆண்டவர் நம்ம சபைக்கு சொல்கிறாரு, ஒரு நாள் நைட்ன மாதிரி ஒரு 6 மாதங்கள் சபை செங்கடலுக்கும் பார்வோனுக்கும் நடுவில் பிரயாணம் பண்ணும். பிரயாணம் பண்ணணும்னா என்ன அர்த்தம்னா, போயிட்டு இருக்க முடியாதுல்ல. செங்கடல் அங்கே இருக்குது, பின்னாடி பார்வோன், நடுசில் நம்ம உட்கார்ந்துருக்கிறோம், கர்த்தரில் பலப்படுகிறோம். ஒரு 6 மாதங்கள் சபைக்கு கர்த்தரில் பலப்படுகிற மாதங்களாய் இருக்கும். நீங்கள் தனிப்பட்ட முறையில் நிறையா ஜெபத்தில் இருங்க. கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் கர்த்தருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். இந்த 6 மாதம் நமக்கு கோழி அடகாக்கிற காலம். கையத்தட்டுங்க. கூட்டுக்குள்ள இருக்கிற காலம் 6 மாதங்கள். இந்த 6 மாதம் முடிஞ்சு சபை கூட்டிலிருந்து வெளியில வண்ணத்து பூச்சியாய் அப்படியே கையை வச்சு அப்படியே சொல்லுங்க பார்ப்போம். அப்படியே வண்ணத்து பூச்சியாய் அப்படியே கையை அசைக்கும் போதே பல வர்ணங்கள் அப்படியே உங்க மேல விழுகிறது. ஓ ஹல்லேலூயா. சபை மேல ஒரு மல்டி கலர் அப்படியே விழுகிறது. பிரைஸ் காட். கீழே பார்க்கும்போது ஷாய் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க, அப்படிதானே? அப்போ கீழே பார்க்கும்போது ஒன்றத்துக்கும் ஆகாது. ஆனால் கூட்டுக்குள்ளே போய் அது கொஞ்ச நாள் காத்திருந்து வெளியில் வந்த உடனே அது என்னதான் மாறுது? பொன்புழுவாக மாறுது. காத்திருக்கிற நேரம் மண்ணை பொன்னாய் மாற்றுகிறது. பிரைஸ் காட். ஹல்லேலூயா. பாருங்க, இதெல்லாம் ஒரு அடையாளம். சில புதிய காரியங்களை, இதோ புதிய காரியத்தை செய்கிறேன், அது இப்பொழுதே, இன்றைக்கே ரட்சண்ய நாள், இன்றைக்கே இரட்டிப்பான நன்மை. கையத்தட்டி ஹல்லேலூயா. கீழே பார்த்தா மண்புழு, மேலே பார்த்தா பொன்புழு. பிரைஸ் காட். அது அப்படியே ரெக்கையை அடிச்சடி வண்ணத்து பூச்சி போகும்போது எப்படி இருக்கும்? பட்டாம்பூச்சி. பிரைஸ் காட். ஒன்று சொல்கிறேங்க, கலர்ஃபுல்லுக்கு வண்ணத்து பூச்சி, பவர்ஃபுல்லுக்கு கழுகு உயர பறக்கும். சொல்லுங்க, நான் மெழுகு கிடையாது. நம்ம சபை மெழுகு கிடையாதுங்க. அக்கினியில் உருகி போகிறதுக்கு இது அக்கினியை எடுத்துக்கிட்டு அதையே எதிராய் வருகிற அக்கினியையே ஒரு பவரா எடுத்துக்கிட்டு ஏவுகணை மாறி ஏறி போகும், உயர போகும். பிரைஸ் காட். ஹல்லேலூயா. சோ சபைக்கு விரோதமாய் எழும்பின எல்லா வலு சர்ப்பத்தின் கிரியைகள் நாம் பேசிக் கொண்டிருக்கும் போதே, நம்பிக்கையோடு நாம் பேசும் போதே ஒரு மகிமை வெளிப்பட்டு
நம்மை வண்ணத்து பூச்சியாய் பறக்க செய்கிறது. கழுகை போல பலனோடு, புது பலனோடு. இப்ப நான் உண்மையிலே சபை ஒரு டேக் ஆஃப் எடுக்குதுங்க. இது வரைக்கும் ஓடுதளத்துல ஓடிக்கிட்டு இருந்த சபை இப்போ ஆகாயத்தை நோக்கி நல்லா டேக் ஆஃப் எடுக்கிற நாளாய் இந்த நாள் இருக்கிறது. பிரைஸ் காட். சீசர்களை 12 பேரை தெரிந்து கொண்டாராம். எதுக்கு தெரியுமா? கூட இருக்கிறதுக்கு. நீ வேற வேலை ஒன்றும் பார்க்க வேண்டாங்க, ஜஸ்ட் கூட இருங்க, பேசுகிற வார்த்தைகளை கேளுங்க, ஒரு ஆமேன் சொல்லுங்க. அது உங்கள் குடும்பமும் நல்லா இருக்கும், தேவனுடைய ராஜ்யமும் நல்லா இருக்கும். முதலாவது குடும்பத்தை பற்றி யோசிக்க சொல்லலை, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். எப்படி கொடுக்கப்படும்? இப்போதான் சொல்லிட்டு இருந்தேன், 10 20 வந்து கிடக்கு அப்படின்னு. இந்த ஏறிட்டா 50 வந்துட்டா அடுத்து பொண்ணு வெள்ளி என்ன செய்யும்? போட்டி ஓட்டுக்கிட்டு என்ன செய்யும்? அதான் நம்ம விளையாட்டாக பேசுகிற மாதிரிக்கும் விளையாட்டு வேணையா மாறும். கையை தட்டுங்க, கையை தட்டுங்க. விளையாட்டு பேச்சுகள் அது அப்படியே நடக்கும். நம்ம நம்பிக்கையோடு பேசிக்கிட்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா. அப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு நாள் நைட் அவங்க கானானுக்கு போகக்கூடிய பிரயாணம் நடக்க முடியலை. ஏன்னா செங்கடல் இருக்கு, பின்னாடி பார்வோன் வந்துட்டான். இவன் முன்னாடி போன மேகம் சூழ்நிலைக்கு அது என்ன பண்ணும்? அதனுடைய வேலை என்ன தெரியுமா? அது போய்கிட்டே இருக்கும், இவங்க பின்னாடி போய்கிட்டே இருக்கணும். ஆனால் பின்னாடி பார்வோன் வந்ததுனால அந்த மேகம் அப்படியே என்ன பண்ண, அது கொஞ்சம் வாசித்திரலாமே. எழுதியிருக்கு பாருங்க, 14ஆம் வசனம். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்க என்ன பண்ணுவீங்க? கையை பார்த்து கையை தட்டுங்க. சே, என்ன ஒரு வாழ்க்கைன்னு. நீங்கள் சும்மா இருப்பீர்கள். இது நாம் எனக்கு ஃபஸ்ட்டு எடுக்கிறேன். சபை ஒரு 6 மாதம் சும்மா இருக்கும். சும்மா கிடந்த சங்க ஊதி ஊதி வேற லெவலில் பண்ண போகிறோம். சும்மா இருப்போம் 6 மாதங்கள். இந்த சும்மா இருக்குதுன்னா என்ன தெரியுமா? ரெஸ்ட் மைண்டு. என்ன மைண்டு? இது ஆகலையே, அது ஆகலையே, அப்படி நடக்கலையே, இப்படி நடக்கலையே. நான் தேவ சமூகத்தில் வந்தனா, ஏங்க நீங்க தேவ சமூகத்தில் வந்து இருப்பீங்கன்னா வர வேண்டிய ஜனமும் வரும், வர வேண்டிய பணமும் வரும். தக்காளியும் வாங்குவீங்க, தங்கமும் வாங்குவீங்க, பாத்திரமும் வாங்குவீங்க, பத்திரங்களும் வாங்குவீங்க. கைகளை தட்டி ஹோ பிரைஸ் காட், ஹல்லேலூயா. நிச்சயமாய் சும்மா இருங்க. இந்த ஜனங்கள் முறுமுறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன முறுமுறுத்தாங்க? நாங்கள் எகிப்துலேருந்து எங்களை கூட்டிகிட்டு வந்துட்டீங்க, கானான் கூட்டு போகிறோம், நீங்கள் பாலும் தேனுனீங்க, கடைசியில் இங்கேயே பால் ஊற்றிடுவாங்க போல் அப்படின்னு முறுமுறுக்கிற அளவில் சூழ்நிலைகள் என்ன செஞ்சுட்டு வந்துட்டான்னா, ஆண்டவர் சொல்லையப்பா சும்மா இருங்கப்பா, ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன பண்ணாதீங்க, ஊழியக்காரனை வேதனைப்படுத்தி என்னையும் வேதனைப்படுத்தி பேசாமல் என்ன பண்ணுங்க, சும்மா என்ன பண்ணுங்க, இருங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். பிரைஸ் காட். இந்த நாள் கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுகிற நாட்களாய் இருக்கிறது. கண்டிப்பாக பார்ப்போங்க. நமக்கு விரோதமாய் வந்த பார்வோன் மூழ்கடிக்கப்பட்டிருப்பதை நாம் கண்களில் பார்ப்போம். உங்களுக்கான புது வழி திறந்திருப்பதை நீங்கள் அனுபவிப்பீர்கள். பிரைஸ் காட். ஹல்லேலூயா. ஸோ ஒரு 6 மாதங்கள் நான் இப்போ சில மீட்டிங்ஸ் அதெல்லாம் பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஆனால் இங்கே சர்ச்சில் எதுவுமே செய்ய மாட்டோம், நானே நடத்திக்கிட்டே இருப்பேன். வாங்க உட்காருங்க, வந்த உடனே அப்படியே பிரசன்னத்தை உணர்ந்து அப்படியே ஒரு பாட்டை பாடுறோம், அப்படியே உட்கார்ந்துருக்குறோம். சில வார்த்தைகள் ஆண்டவர் கொடுப்பார், அப்படியே அதை ஷேர் பண்ணுறேன், அதை வாங்கிட்டு அப்படியே போங்க. எந்த பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் சரிதான், நூல் அந்த நெருப்பில் பட்ட நூல் போல தெரிப்புண்டு போகும். ஏங்க நான் ஒன்று சொல்லட்டுமா? சிம்சோனுடைய சரீரத்துக்கே அவ்வளோ பவர்னா, இயேசுவின் சரீரமாகிய இந்த சபைக்கு எவ்வளவு பவர் இருக்கும்? இது இரத்தத்தினால் சம்பாதிக்கப்பட்ட சபை.
இதை எந்த அனகொண்டாவும் சுத்த முடியாது. Praise God. எல்லாம் நெருப்பில் பட்ட நூல் போல உடைக்கப்பட்டு ஒரு புது பேலனோடு ஒரு டேக் ஆஃப் எடுக்கிறோம். Praise God. ஸோ அப்படியே என்ன பண்றோம், அப்படியே மூவ் ஆகிறோன்னா சைலண்டாக ப்ரெசன்ஸ் என்ன பண்ணுவோம், ஃபீல் பண்ணுவோம். வேடை எடுப்போம், வேடு சோடா மாறும். சோடுனா என்ன தெரியுமா, பட்டயம். Praise God. வார்த்தை பட்டயமாய் மாறும். நல்ல ப்ரெசன்ஸில் மூழ்கி இருப்போம். ஆண்டவருடைய வார்த்தைகளை இன்னும் நான் ப்ரிப்பேர் பண்ண எதுக்குமே உள்ளே போகலை. வார்த்தையை கொடுப்பார், அதை நல்லா எடுங்க, நம்பிக்கை உடையவங்களாக இருங்க. இப்போ நம்ம சிறைகள்லாம் என்ன சிறை தெரியுமா, முன்னாடி செங்கடலால் சிறைப்படுத்தப்பட்டிருக்கோம், பின்னாடி பார்வோனால் சிறைப்படுத்தப்பட்டிருக்கிறோம். நோ ப்ராப்ளம். பார்வோன் பின்னாடி இருக்கட்டும், செங்கடல் முன்னாடி இருக்கட்டும். பார்வோனுக்கும் எனக்கும் மத்தியில் மேகம் இருக்கிறது. கையை தட்டுங்க. என்ன இருக்குது, மேகம் இருக்கிறது. செங்கடலுக்கும் நமக்கு மத்தியில் என்ன இருக்கு தெரியுமா, கானானின் கனவு இருக்கிறது. கையை தட்டுங்க, கையை தட்டுங்க. பின்னாடி மேகம், நம்மை பாதுகாப்பதற்கு மேகம், நம்மை இன்னும் முன்னேற செய்வதற்கு கனவு, தரிசனம், வாக்குத்தத்தம், தீர்க்க தரிசனம், அதெல்லாம் அப்படி முன்னாடி இருக்கட்டும். Praise God. ஸோ ஒரு நைட் அவங்க என்ன பண்ண முடியாது, பிரயாணம் பண்ண முடியாது. கடைசியாக ஒரு ஆண்டவருடைய வல்லமையை அந்த ஜனங்கள் பார்க்க வேண்டியதாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா அதில் வாசிக்கிற பாருங்க, ரொம்ப நல்லா இருக்கும். அதை மட்டும் சொல்லி முடிக்கலாம். கீழே வாங்க. 15. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ என்னிடத்தில் முறையிடுகிறது என்ன, புறப்பட்டு போங்கள் என்று இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லு. ஹல்லேலூயா. இப்போ புறப்பட்டு போங்கன்னு சொல்லியாச்சு. ஆனால் உடனே என்ன பண்ணல, புறப்பட்டு போகலை. அடுத்து கீழே அப்படியே வாரம் பாருங்க. எகிப்தியர் 17. எகிப்தியர் உங்களை பின்தொடர்ந்து வரும்படி நான் அவர்கள் இருதயத்தை கடினப்படுத்தி பார்வோனாலும் அவன் ரதங்கள் குதிரை வீரர் முதலாகி அவனுடைய எல்லா இராணுவத்தாலும் மகிமைப்படுவேன். ஸோ தேவன் எதிரடையான காரியங்களின் மூலமாகவும் மகிமைப்படுகிறார். Praise God. என்ன நடந்தாலுமே அது ஒரு மகிமைக்காகத்தான் என்ன செய்யும், இருக்கும். சொல்லுங்க, என் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் தேவனுடைய நாமம் மகிமைப்படும். அதாவது பார்வோன் வராரு, சேனைகள் வருது, அது மூலமாக தேவன் சொல்றாரு நான் மகிமைப்படுவேங்கிறாரு. பார்வோனாலும் மகிமைப்படுகிற தேவன், பார்வோனுடைய சேனைகளினாலும் மகிமைப்படுகிற தேவன். உங்களை ஆலோசனை சங்கத்தாருக்கு முன்பாக கொண்டு போய் நிறுத்துவார்கள். ஆலோசனை சங்கத்தாருக்கு முன்னாடி என்ன அர்த்தம் தெரியுமா, இவங்க சுவிசேஷம் அறிவிக்கிறாங்க, இனிமே அவங்க சுவிசேஷம் அறிவிக்கக்கூடாதுன்ட்டு அவங்கள கொண்டு போய் சிறைச்சாலைக்குள்ளே போட்டு மரண தண்டனை கொடுக்க கொண்டு போய் நிப்பாட்டுவாங்களாம். அதுக்கு ஆண்டவர் சொல்லுவார், ஆலோசனை சங்கத்தாருக்கு முன்னாடி கொண்டு போய் நிறுத்துவாங்க, அது உங்களுக்கு சாட்சிக்கு ஏதுவாய் இருக்கும். உங்கள் வாழ்க்கையில் எதுவானாலும் இன்றைக்கி நீங்கள் படுற கஷ்டமோ, அதாவது இது தேவன் கொடுக்குற கஷ்டமில்ல, சூழ்நிலையில் நம்ம சில கஷ்டங்கள் படலாம், சில சிறையிருப்பு மாதிரி இருக்கலாம், அதுவும் தேவனுடைய நாம மகிமைப்படும். பார்வோனாலும் பார்வோனுடைய இராணுவங்களினாலும் தேவன் மகிமைப்பட்டாராம். அதே மாதிரி அதிலே மகிமை உண்டாது. அடுத்து பாருங்க, மகிமைப்படுவேன். இப்படி நான் பார்வோனாலும் அவன் ரதங்களாலும் அவன் குதிரை வீரராலும் மகிமைப்படும் போது நானே கர்த்தர் என்பதை எகிப்தியர் அறிவார்கள் என்றார். அதுக்கப்புறம் அப்பொழுது இஸ்ரவேலரின் சேனைக்கு முன்னாக நடந்த தேவதூதனானவர் விலகி அவர்களுக்கு பின்னாக நடந்தார். அவர்களுக்கு முன் இருந்த மேகஸ்தம்பமும் விலகி அவர்கள் பின்னே நின்றது. ஹல்லேலூயா. மேகஸ்தம்பம் என்ன செஞ்சான், பின்னாடி நின்றுச்சு தான். இதில் பாருங்க, அது எகிப்தியரின் சேனையும் இஸ்ரவேலரின், நான் கூட பூனன்னே ஆண்டவர் விடவே மாட்டேங்காருன்னு, அவன் யுத்தம்தான் பண்ண மாட்டான்டா. கையை தட்டுங்க. அவன் யுத்தம் பற்றில நம்ம அதுதான் வசனத்தை வாசித்தரணும். அவன் யுத்தம் பண்ணலைனாலும் அவன் சும்மா இருந்தாலும் சேனை தான். கையை தட்டுங்க இந்த வார்த்தைக்காக. சொல்லுங்க பாப்போம், நீங்க யுத்தம் பண்ணாம சத்தம் போடாம சும்மா இருந்தாலும் பூனன்னு நினைச்சிடாதீங்க. சேனை
பிரைஸ் காட். சேனை, பூனை கிடையாது. இப்போ வெளியில் இருக்கவங்க சொல்லலாம், சும்மா இருக்காங்க அடிமாங்க, பூனையா இருக்குமோ, சும்மா இருக்கு அடிமாங்க. நாங்கள் யுத்தம் செய்யாத சேனை அக்கா. எப்பவும் யுத்தம் செய்யாமலாம் இருக்க மாட்டோம். இன்றைக்கு நான் நம்முடைய சபையை பார்த்து சொல்றேன், இது சும்மா இருக்கிற சேனை, யுத்தம் செய்யாத சேனை, சத்தம் போடாத சேனை, சும்மா இருந்து இளைப்பாறுதலின் மனநிலையோடு சும்மா இருப்பீங்க, சும்மா இருப்பீங்க. கர்த்தர் நமக்காய் யுத்தம் செய்வதை நம்முடைய கண்களும் காணும், எகிப்தியரின் கண்களும் காணும். பிரைஸ் காட். நான் கூட பூனன்னே, ஆண்டவர் ஒரே மாட்டிக்கார் பார்த்தீங்களா? டேய், நான் வெளியில கொண்டு வந்துட்டேன்டா, அவங்க பூனை கிடையாது. எங்க நம்மளெல்லாம் சில நேரம் பார்த்தா இவங்கெல்லாம் என்னத்தை பண்ணிடுவாங்க. சிலருடைய கண்களுக்கு நாம் பூனை மாறி தெரியலாம், ஆனால் தேவனோ நம்மை சேனையாய் வைத்திருக்கிறார். மகா பெரிய சேனை. ஆரம்பம் வளர்ந்து போன எலும்பு தான். இன்னைக்கு நான் சொல்றேங்க, நம்ம வளர்ந்து போன அனுபவம் எல்லாம் உயிரடைந்த அனுபவமாய் கையை தட்டி பிரைஸ் காட் சேனைகளாய் வைத்திருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க நான் சேனைன்னு? ஒரு 3 நேரம் சொல்லுங்களேன். நான் சேனை, மகாபெரிய சேனை. பிரைஸ் காட். இப்போ நமக்கு எந்த யுத்தமும் கிடையாது. ஒன்னே ஒன்று, என் தேவன் என் வெளிச்சம், என்னை இரட்சிப்பவரும் அவரே, என் ஜீவனின் பலனானவர், நான் யாருக்கும் அஞ்ச மாட்டேன். என் தேவன் என் வெளிச்சம், என்னை இரட்சிப்பவரும் அவரே, என் ஜீவனின் பலனானவர், நான் யாரையும் கெஞ்ச மாட்டேன். அப்படியே சைலண்டா அப்படியே மூவ் ஆகும். பிரைஸ் காட். அப்படியே சும்மா என்ன பண்ணுங்க, அப்படியே இருங்க. ஒரு வார்த்தை சொல்றேன், நிறைய வந்துகிட்டே இருக்கு, நான் முடிச்சிடணும், போச்சனத்துக்கு பேரலான்னு பார்க்கேன், வெல்வெட்டை விட்டு இறங்க முடியல. ஒன்று சொல்லுங்க, சொல்றேன் கவனிங்க. இங்க நம்ம யாரும் எந்த மனிதனையும் திருப்தி செய்ய முடியாது. ஏன்னா செல்லம் பிசாசு என்ன பண்ணிதான், மனிதர்களை திருப்திப்படுத்தும்படியே நம்மளை என்ன பண்ணிடுவான், வச்சு வச்சு வச்சு. நான் சொல்கிறேங்க, எந்த மனிதனையும் திருப்திப்படுத்த முடியாது. எந்த மனிதனையும் திருப்திப்படுத்துவதற்காக தேவன் நம்மை நியமிக்கலை. அதே மாதிரி எந்த மனிதனையும் பழி வாங்கிறதுக்கும் ஆண்டவர் நம்மளை வைக்கலை. கையை தட்டுங்க, கையை தட்டுங்க. நான் மனிதர்களை திருப்திப்படுத்துவதற்கோ அல்லது மனிதர்களை பழி வாங்குவதற்கோ நான் நியமிக்கப்படவில்லை. கர்த்தர் எனக்கு நியமித்த கிரியைகளை நான் செய்து முடிக்கும்படி என்னை நியமித்திருக்கிறார். நான் மனிதர்களை திருப்திப்படுத்த அல்ல, என்னால் அது முடியாது. அதே மாதிரி நான் எந்த மனிதனையும் பழி வாங்குவதற்காக அல்ல, தேவனை திருப்திப்படுத்த, தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்ற, அவருடைய கிரியைகளை செய்து முடிக்க நான் நியமிக்கப்பட்டிருக்கிறேன். மனிதன் ஓட சொல்லும்போது நம்மளால ஓட முடியாது, அவன் பறக்க சொல்லும்போது நம்மளால பறக்க வேடிக்கை பொருள் கிடையாது. பிரைஸ் காட். ஹல்லேலூயா. ஆவியானவர் என்னை நடத்துவார். சபை நல்ல ஒரு ஆவியானுடைய வழி நடத்துதலுக்கு என்ன செய்து, அதுக்கு இன்னைக்கு நம்ம பிரேயர் ஆரம்பிச்சோடனே ஒரு மழை பெஞ்சது பார்த்தீங்களா? அந்த மழை ஏங்க இப்போ ஒரு நாளாக பெஞ்சிக்கிட்டு தான் இருக்கு, ஆனால் அப்படி பெய்யலைங்க. அது பாருங்க, தொடர்ச்சியாக பெஞ்சிக்கிட்டே இருக்கு. ஒரு அரை மணி நேரம் 3/4 மணி நேரம் கையை தட்டுங்களேன் இந்த மழைக்காக. ஏன்னா சில காரியங்கள் ஆவியில் நடக்கிறத ஆண்டவருடைய சரீர பிரகாரமாக அடையாளப்படுத்துவார். இதை விடவே கூடாது. தொடர்ந்து இந்த பின்மாரியின் மழை சபை மேல பொழிந்து கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா. குடும்பங்களின் மேல பொழிந்து கொண்டே இருக்கும். உங்களுடைய வியாபாரங்கள்ல, விவசாயங்கள்ல, பிள்ளைங்களுடைய படிப்புல, விசேஷமா 12th எக்ஸாம் எழுதுற பிள்ளைங்க மேல ஒரு விசேஷித்த ஒரு ஞானம். எஸ், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார். கர்த்தருடைய கிரியையை உங்களுடைய விவசாயத்துல, வியாபாரத்துல, வேலைகள்ல,
உங்களுடைய குடும்பத்துல, பிள்ளைங்களுடைய படிப்புல நிச்சயமாய் காண்பீர்கள். தேவ பிரசன்னம் நிரப்புகிறது. தேங்க்யூ லார்ட். அவ பாருங்க, மேகம் பின்னாடி என்ன செய்தான்? ஒரு மதில் மாதிரி என்ன செய்து நிக்குது. இன்னும் ஒரு வார்த்தை சொல்லி முடிக்கிறேன். அடுத்து ஒரு நாள் நைட்டு ஃபுல்லா வசனம் அழகா எழுதியிருக்கு பாருங்க. அது எகிப்தியருக்கு எப்படி இருக்கான்? அந்தகாரமும். அதை மட்டும் வாசித்துட்டு 14 அது எகிப்தியரின் சேனையும் இஸ்ரவேலரின் சேனையும் ராம் முழுதும் ஒன்றோடொன்று சேராதபடி அவைகள் நடுவில் வந்தது. எகிப்தியருக்கு அது மேகமும் அந்தகாரமுமாய் இருந்தது, இஸ்ரவேலருக்கோ அது இரவை வெளிச்சமாக்கிற்று. முதுமையெல்லாம் இளமையாய் திரும்புகிறது, புத்தியினங்கள் புத்தியா மாறுது. இரவை வெளிச்சமாக்கிற்று, இல்லாமையை இருக்கிறது போல மாற்றுகிறது. ஹல்லேலூயா. இந்த வார்த்தை ஒரு அபிஷேகமாய் நம்ம எல்லாருக்குள்ளேயும் இறங்கி கிரியை செய்கிறது. சில கோபங்கள் எல்லாம் அன்பாய் மாற்றப்படுது. அம்புகள் அன்பாய் மாற்றப்படுகிறது. இரவை அது வெளிச்சமாக்கிற்று. பிரைஸ் காட். ஆனா அவங்களுக்கு எப்படி இருக்கான்? மேகமும் அந்தகாரமுமா இருக்குதான். இஸ்ரவேலருக்கு அது வெளிச்சமாய், அவங்க வாழ்க்கை இருளாவே இருக்காதுங்க. இரவையும் வெளிச்சமாய் மாற்றுகிற ஒரு மேக ஸ்தம்பம் உங்களோடு கூட இருக்கு. உங்க வாழ்க்கை நம்ம இருட்டா இருக்காது, வெளிச்சமாய் இருக்கும். சபை இனி இறுக்கமாகவோ இருளாகவோ இருக்காது. இது வெளிச்சமாய், இது மகிமையாய் இருக்கும். அடுத்து பாருங்க, அதுக்கப்புறம் மோசே தன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டினான். ஆமா, இப்போ நான் உண்மையிலே சபை மேல கையை நீட்டிக்கிட்டு இருக்கேன். சபை புதிய பிரயாணத்தை துவங்குற. பிரயாணத்தின் ஆரம்பம் என்ன தெரியுமா? சும்மா இருக்குது. கையை தட்டுங்க. பிரைஸ் காட். ஆண்டவரை நம்பி இந்த நம்பிக்கை அறிக்கை பண்ணிக்கிட்டே இருக்கோம். சிறைச்சாலை கதவெல்லாம் தெறிப்புண்டு போகிறது. அவர் கையை நீட்டினான். அப்பொழுது கர்த்தர் ராம் முழுதும் பலத்த கீழ்காற்றினால். அப்பா, அந்த செங்கடல் அப்படின்னொடனே அப்படி பிளக்கலங்க. ஆண்டவர் கீழ்காற்ற அனுப்புனாராம். ஏன்னா சூழ்நிலைகளுக்கும் சில எஃபெக்ட் இருக்குல்ல, சூழ்நிலைக்கும் சில அந்த எஃபெக்ட் ஒரு 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 செகண்ட்லாம் அப்படி என்ன பண்ணல. ஆண்டவர் அப்படி கீழ்காற்ற பிளந்துரு அப்படின்னொடனே அப்படி பிளக்கல. ஆண்டவரே கீழ்காற்றை அனுப்புனாராம். ராம் முழுதும் என்ன பண்ணாராம்? கீழ்காற்றை வீச பண்ணி. நீங்க சும்மா இருப்பீங்க, உங்களுக்காக ஒரு கீழ்காற்று. 12th எக்ஸாம் எழுதுகிற பிள்ளைங்களுக்காக நான் அதை விசேஷமா சொல்றேன். ஆண்டவர் உங்களுக்காக ஒரு கீழ்காற்றை வீச பண்ணுகிறார். அது உங்களுக்கான வழியை ஓப்பன் பண்ணுகிறது. ஒரு தைரியத்தை, எக்ஸாம பதட்டத்தோடு அல்ல, தைரியமாய் சந்திப்பீர்கள். இப்படி ஆயிருமோ, அப்படி ஆயிருமோ, தெரியாத கேள்வி வந்துருமோ, அந்த பயமே இல்லாம ஒரு தைரியத்தோடு போய் தேர்வு எழுத தேவன் கிருபைகளை கொடுக்கிறார். பிரைஸ் காட். அப்ப பாருங்க, ஆச்சரியமா இருக்குல்ல. எங்க ஆண்டவர் தானே டக்குனு ஒரு 1/2 மணி நேரத்தில் பிரிச்சிட வேண்டியது தானே. ராம் முழுவதும் என்ன பண்ணாராம்? கீழ்காற்றை வீச பண்ணி செங்கடலை என்ன பண்ணார்? 2ஆ பிளந்தாராம். அடுத்த வசனம். மோசே தன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டினான். நல்லா கவனியா. அப்பொழுது கர்த்தர் ராம் முழுவதும் பலத்த கீழ்காற்றினால் சமுத்திரம் ஒதுங்கும்படி செய்து அதை வறண்டு போக பண்ணி. சமுத்திரம் ஒதுங்கும்படி செஞ்சாராம். அப்படி ஒதுங்குது. ஒதுங்கிறது மட்டும் இல்லைங்க, அவங்க நடந்து போனா சகதியா இருந்தா அப்படி நடக்கும். வறண்டு போகவும் பண்ணாராம். வெட்டாந்தரையில நடந்த மாதிரி என்ன பண்ணாங்களாம்? பிரைஸ் காட். அடுத்து ஜலம் பிளந்து பிரிந்து போயிற்று. ஜலம் பிளந்து பிரிந்து போயிற்று. இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையிலே நடந்து போனார்கள். வெட்டாந்தரையிலே நடந்து போனார்கள். அவர்கள் வலதுபுறத்திலும் அவர்கள் இடதுபுறத்திலும். இதை முடிக்கிறேன் இதோட. அவர்கள் இடதுபுறத்திலும் வலதுபுறத்திலும் ஜலம் அவர்களுக்கு மதிலாக நின்றது. ஜலம் நின்றதுன்னு எழுத வேண்டியதானே. அது ஏன் ஒரு வேர்டு எக்ஸ்ட்ரா ஆட் ஆகுது? மதிலாயின்னு. இன்னைக்கு உங்களுக்காக ஒரு மதில் உண்டாகிறது. ஒரு அக்கினி மதில், ஒரு மேகத்தின், ஒரு ஜலத்தின் மதில். ஆண்டவர் அக்கினியினாலும் மதிலை உண்டு பண்ணுகிறார், ஜலத்தினாலும் மதிலை உண்டு பண்ணுகிறார். அழகா எழுதியிருக்கு பாருங்களேன். ஜலம் இப்படி நின்றுச்சுன்னு தானே எழுதணும். 2 பக்கமும் இப்படி நின்றுச்சுன்னு எழுத வேண்டியது தானே.
ஜலம் அவர்களுக்கு மதிலாய் நின்றதாம். மதில்னா என்ன அர்த்தம் தெரியுமா? இந்த இவ்வளோ இடத்துக்கு, அதாவது இந்த பக்கம்லாம் கடல் தண்ணி திரவ பொருளாக இருந்திருக்கு, இந்த இவ்வளவுக்கு அந்த பக்கம். இந்த இவ்வளோ இடம் மட்டும் அப்படியே சுவர் மாதிரி என்ன பண்ணியிருக்கு, தண்ணி பனி மாதிரி அப்படியே உறைஞ்சி மதிலாய் நின்றுருக்கிறது. பிரைஸ் காட். ஏன் அப்படின்னா அந்த பக்கம் உள்ள உயிர்கள் வாழ்ந்து கிடட்டும். ஆனால் அங்கே இருக்கிற திமிங்கலமோ முதலையோ எந்த உயிரினமும் வந்து, ஏன்னா இவங்க 25 லட்சம் பேர் போகிறாங்க, எல்லாம் வந்து எப்போ நல்ல உணவு கிடச்சிதுன்னு என்ன பண்ணிடக்கூடாது, வந்து கப்பு கப்புன்னு. ஏன்னா இப்போ இங்கே மதில் இல்லைன்னா என்ன ஆகும், சர்ன்னு வரும், அப்படி அடித்து உள்ள ஒருத்தனை விடாமல் எல்லாத்தையும் தூக்கிட்டு. ஸோ ஒரு பாதுகாப்பு என்ன செய்யுது, ஸோ ஒரு ஜலத்தின் மதில். நான் சொல்கிறேங்க, நம்ம சபைக்கு ஆண்டவர் ஒரு அக்கினி மதிலையும் ஒரு ஜலத்தினால் உண்டான மதிலையும் ஆண்டவர் கொடுக்கிறார். நம்ம கொஞ்ச நாள் சும்மா இருந்துட்டு பிறகு அப்படி வெட்டாந்திரையில் நடந்து போகிற மாதிரி நம்முடைய பிரயாணம் தொடரும். நம்முடைய பிரயாணம் வெகு தூர பிரயாணம். சொல்லுங்கள், வெகு தூர. அதில் ஆரம்பம் என்ன தெரியுமா, சும்மா இருக்கிறது. ஜஸ்ட் வெயிட் அட் காட் ப்ரெசன்ஸ். ஆண்டவருடைய பிரசன்னத்தில் வெயிட் பண்ணுவோம். ஆராதனைகள் எல்லாம் முக்கியப்படுத்துங்க. எழுந்து நிற்கலாமா? எழுந்து நில்லுங்க. தேங்க்யூ லார்ட். நன்றி ஆண்டவரே. தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. நன்றி அப்பா, உம்முடைய நல்ல வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி, உம்முடைய பிரசன்னத்துக்காக உமக்கு நன்றி. தேங்க்யூ லார்ட். சபை அப்பா எப்படி போய்கொண்டிருக்கிறது, அடுத்து என்ன செய்யணுங்கிறதெல்லாம் நீர் எங்களோடு கூட பேசியிருக்கிறீர். எங்களை நீர் அநேக விதங்களில் எங்களை நீர் உற்சாகப்படுத்தியிருக்கிறீர். உம்முடைய நல்ல வார்த்தைகளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, நீர் எங்களுக்கு ஒரு அக்கினி மதிலாய் இருந்து எங்கள் நடுவில் நீர் மகிமையாக இருக்கிறதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. நாங்கள் பிரயாணம் பண்ணி வெளியில் வந்திருக்கிற ஆண்டவரே, சில நேரம் செங்கடல் பார்வோன் எங்களை முன்னேற விடாமல் எங்களை பிடித்து மறுபடியும் பழைய நிலைக்கு கொண்டு போகிற மாதிரி சூழ்நிலைகள் வரலாம். ஆனாலும் நீர் எங்களுக்கு ஒரு புதிய நிலையை நீர் கொடுக்கிறீர் ஆண்டவரே. எங்களை ஒரு வண்ணத்து பூச்சியாய், எங்களை ஒரு கழுகை போல எங்களை நீர் அப்பா கலர்ஃபுல்லாக பவர்ஃபுல்லாக எங்களை நீங்கள் டேக் ஆஃப் எடுக்க வைக்கிறீங்க. அதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ லார்ட். இங்கே இருக்கிற எல்லாருக்குள்ளேயும் பேசப்பட்ட அந்த வார்த்தையின் அபிஷேகம் கிரியை செய்யட்டும் அப்பா. ஒருவர் கூட எந்த சூழ்நிலையிலையும் அன்றையப்பா எனக்குன்னு யாரும் இல்லை, நான் கடைசி காலம் இந்த இடமே இல்லாத அளவில் ஒரு பலனோடு, ஒரு தைரியத்தோடு, ஒரு நம்பிக்கையோடு நாங்கள் முன்னேறி செல்ல கிருபை கொடுங்க. நாங்கள் சும்மா இருப்போம். நீர் எங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறீர். எங்களுடைய கோல் நீட்டப்படும், கீழ்காற்று எங்களுக்காக வீசப்படுகிறது. நாங்கள் சும்மா இருக்கிற அந்த நேரத்தில் எங்களுக்கான கீழ்காற்று வீசப்படுகிறது. ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, நீங்கள் எப்பெல்லாம் பிரசன்ஸில் உட்கார்றீங்களோ, எப்பெல்லாம் வேதத்தில் வந்து உட்கார்றீங்களோ, உங்களுக்காக தேவன் ஒரு கீழ்காற்றை வீச பண்ணுகிறார். உங்களுக்காக ஜலம் ஒதுங்கி அது ஒரு மதிலாய் நிற்கும். ஒரு அதிசயம் நடக்கிறது. தீமைகள் உங்களை தொடாதபடிக்கு ஒரு அக்கினி மதில், ஒரு ஜலத்தின் மதில். எந்த வியாதியோ பலவீனமோ குறைவுகளோ உங்களை விழுங்காதபடிக்கு அவரே ஒரு அக்கினி மதிலாய், ஒரு ஜலத்தின் மதிலாய் நிற்கிறார். தேவ திட்டத்தில் பிரயாணம் பண்ற பிள்ளைங்களுக்கு வழி உண்டாகிறது, பாதுகாப்பு உண்டாகிறது. ஹல்லேலூயா. தேங்க்யூ லார்ட். விசேஷமாய் அன்றைய 12th எக்ஸாம் எழுதுகிற பிள்ளைங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவளை ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, தைரியப்படுத்துங்க. அன்றைய எந்தவித பதட்டமும் பயமும் இல்லாமல் இந்த தேர்வை பிள்ளைகள் எதிர்கொள்ள கிருபை கொடுங்கப்பா. நம்பிக்கையுடைய பிள்ளைகளாக இருந்து இரட்டிப்பான நன்மையை அனுபவிக்க கிருபை கொடுங்க ஆண்டவரே. தேங்க்யூ ஜீசஸ். நன்றி அப்பா. தொடர்ந்து சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியுமாய் இருப்பான் என்று சொன்ன அந்த வார்த்தை அப்படியே சபையில் நிறைவேறட்டும். தேங்க்யூ லார்ட். தொடர்ந்து ஆளுகை செய்யும் இயேசுவின் மூலம் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.